துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும். நல்ல ரெண்டு கை தட்டி. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். வல்லவான ஞான வினோதா துதியே துதியே துதித்திடுவேன். எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. எல்லா குறையும் தீர்த்தீரே, தொல்லைகள் யாவும் தொலைத்தீரே. அல்லல் யாவும் மறுத்தீரே, என் அல்லல் யாவும் அழுத்தீரே. ஆளையும் என்னையும் மீட்டீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை. நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவையும் படைத்தீரே, அம்பர உந்தன் வாக்காலே. அம்புவியாவும் படைத்தீரே, அம்பர உந்தன் வாக்காலே. எம்பர எல்லாம் ஈந்தீரே, எம்பர எல்லாம் ஈந்தீரே. நம்பினோர் குந்த தயவாலே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை துதிப்பேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை. கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். கண்ணின் மணி போல் காத்தீரே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். அண்ணாலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. அண்ணாலே உந்தன் அருளாலே அடியாரை கண் பார்த்தீரே. மன்னாயமக்கும் நீர்தானே, மன்னாயமக்கும் நீர்தானே. என்னாலும் எங்கள் துணை நீரே. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை. தீய நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீய நம்புகள் தாக்காதே, எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா நீர் உந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தீங்கணிகாதும் மறைவினிலே, தீங்கணிகாதும் மறைவினிலே. தேடியும் மாதாடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை. அல்லேலூயா ஸ்தோத்திரமே துதியே துதியே துதித்திடுவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் துதியே துதியே துதித்திடுவேன்.
அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அகில சிருஷ்டிகளும் துதிக்க அடிமை துதியாதிருப்பேனோ. அல்லும் பகலும் நிச்சயமாய், அல்லும் பகலும் நிச்சயமாய் அன்பே உம்மையே துதித்திடுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதித்திரம் என்றும் என்றும். காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே என்னை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் என்னையும் கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை என்றும் என்றும். ரெண்டு கையை தட்டி நல்லா come on, பின்னாடி சேர்ல இருக்க எல்லாரும் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, கணமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடு, கை தட்டி. உம்மை துதிக்காமல் யாரை நான், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல். சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல். நல்ல ரெண்டு கை தட்டி. உம்மை பாடாமல், உம்மை துதிக்காமல். சொல்லுங்க துதியும். துதியும் உமக்கே, கணமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துன்பங்களை இன்பமாய் மாற்றினீ. என் துன்பங்களை இன்பமாக மாற்றி. ஓ, உம்மை பாடாம் யாரை நான், கையை தட்டி. உம்மை துதிக்காமல், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, கணமும் உமக்கே, மகிமை உமக்கே. ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கையை தட்டி. கமா. உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல். துதிங்க. உம்மை பாடா யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே, கணமும் உமக்கே, மகிமை உமக்கே, எல்லா புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. ஜீவன் சுகம் பலன் தந்து காத்திரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல், உம்மை துதிக்காமல் யாரை நான், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்.
துதியும் உமக்கே, கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. துதியும் உமக்கே, கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. ஆகிருங்க. கை தட்டுவோமா? நல்ல ரெண்டு கையை தட்டி இந்த கால வேளையில அப்பாவை நான் உயர்த்த வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல ரெண்டு கையை தட்டி நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி. Come on. ஏ உம்மைத்தான் சொல்லி ஆராதிங்க. உம்மைத்தான் உம்மைத்தானே என் நம்பிக்கையே. உமக்கு ஸ்தோத்திரா. என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரா. என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரா. உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. ஹல்லேலூயா. துதியும் உமக்கே, கனமும் உமக்கே, மகிமை உமக்கே, புகழ்ச்சி உமக்கே. ரெண்டு கைகளை தட்டி அப்படி சொல்லுங்க. வருஷத்தை நன்மையா முடிசூட்டி நீ எங்கள் தேவன் நீரே. உம் வல்லமையால் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. வருஷத்தை நன்மையா முடிசூட்டி நீ எங்கள் தேவன் நீரே. உம் வல்லமையால் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோ, வெட்கப்பட்டு போவதில்லை. இஸ்ரவேலரோடு முன்பாக சென்றி இடைவிடாமலே பாதுகாத்தி இயேசுவின் நாமம் எங்களுக்கு உண்டு. இறுதி வரைக்கும் நடத்திடுவி. இஸ்ரவேலரோடு இயேசுவின் நாமம் எங்களுக்கு உண்டு.
இறுதி வரைக்கும் நடத்திடுவி. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையன்றி எங்களுக்கு உம்மையே நம்பிடுவோ, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நம்பிடுவோ, வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையா முடிசூட்டி நீ எங்கள் தேவன் நீரே. உம் வல்லமையா எங்களை நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. வருஷத்தை நன்மையா முடிசூட்டி நீ எங்கள் தெய்வம் நீரே. உம் வல்லமையா எங்களை நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. பகைவரை வென்று களி கூற செய்தி, எல்லையை பெரிதாக்கி மகிழ செய்தி. வார்த்தையை கொண்டு எதிரியை வென்று உமது சபையை பெருக செய்தி. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோ, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நம்பிடுவோ, வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையா முடிசூட்டி நீ எங்கள் தேவன் நீரே. வல்லமையா எங்களை நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. வருஷத்தை நன்மையா முடிசூட்டி நீ எங்கள் தேவன் நீரே. வல்லமையா எங்களை நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. தாவீதின் வம்சம் துளித்ததை போல எங்களின் குடும்பங்கள் செழிக்க செய்தீர். ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுக்க உமது ஊழியம் செய்ய வைத்தீர். தாவீதின் வம்சம் துளித்ததை போல எங்களின் குடும்பங்கள் செழிக்க செய்தீர். ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுக்க உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோ, உம்மையே வருஷத்தை நன்மையா முடிசூட்டி நீ எங்கள் தேவன் நீரே. வல்லமையா எங்களை நடத்தி செல்வி. வருஷத்தை உண்மையா முடிசூட்டி நீ தெய்வம் நீரே. வல்லமையா எங்களை நடத்தி செல்வி எங்கள் தெய்வம் நீரே. தாவீதின் வம்சம் துளித்ததை போல எங்களின் குடும்பங்கள் துளிக்க செய்தே. ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுக்க உமது ஊழியம். தாவீதின் வம்சம் துளித்ததை போல எங்களின் குடும்பங்கள் துளிக்க செய்து. ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுக்க உமது ஊழி செய்ய வைத்தீர். தாவீதின் வம்சம்
நீ சொல்லுங்க, நான் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நான் தூர தூக்கி போடுகிறேன். உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே நம்பிடுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையா முடிசூட்டி நீ எங்கள் தேவன் நீரே. வல்லமையால் எங்களை நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. வருஷத்தை நல்ல கைத்தட்டி இஸ்ரவேலரோடு முன்பாக சென்றி இடைவிடாமல் பாதுகாத்தீர். இயேசுவின் நாமம் எங்களுக்குள் உண்டு, இறுதி வரைக்கும் நடத்திடுவீர். உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. இந்த வார்த்தையை உணர்ந்து ஒவ்வொரு சொல்லுங்க. லேகரே மகந்தரோ ரபா கபா 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 லபா கபா ரபா கபா. உம்மையே நம்பிடுவோம், உம்மையன்றி எங்களுக்கு, உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோ, வெட்கப்பட்டு போவதில்லை. வருஷத்தை நன்மையா முடிசூட்டி நீ எங்கள் தேவன் நீரே. வல்லமையா எங்களை நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. வருஷத்தை நன்மையா முடிசூட்டி நீ பகைவரை வென்று களி கூற செய்தி, எல்லையை பெரிதாக்கி மகிழ செய்தி. வார்த்தையை கொண்டு எதிரியை வென்று உமது சபையை பெருக செய்தி. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோ, வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மையே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்மையன்றி, உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோ, உம்மையே 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 நம்பிடுவோ, வெட்கப்பட்டு போவதில்லை. தாவீதின் வம்சம் துளித்ததை போல எங்களின் குடும்பங்கள் செழிக்க செய்தி.
ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுக்க உமது ஊழியம் செய்ய வைத்தே. இந்த வார்த்தையின்படி இது தீர்க்க தரிசன வார்த்தை. தாவீதின் வம்சத்தை போல கர்த்தர் நம்ம குடும்பங்களை துளிக்க செய்வாராக, துளிக்க செய்வாராக. ஆவியில நிறைந்து கனி கொடுக்கிறவர்களாய் அவருடைய ஊழியத்தை செய்ய வைக்க போகிறார். எடுத்துக்கொள்ளுங்க இந்த வார்த்தையை. உங்க குடும்பம் துளிக்க செய்ய போகிறா. நீங்க ஆவியில் நிறைந்து கனிகள் கொடுக்க போறீங்க. கனி கொடுக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் இந்த சபையிலே உங்க கரத்துல கர்த்தர் கொடுக்கிறா, கர்த்தர் கொடுக்கிறா. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. துளிர்க்க செய்கிற ஒரு அனுபவம் இந்த கால வேளையில ஆவியில் நிறைந்து கனிகள் கொடுக்கிற ஒரு அனுபவம். ஓ இயேசுவின் நாமத்தினால நீ கட்டப்படுவா, நீ கட்டப்படுவா. ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும். நல்ல கைத்தட்டி சொல்லி முடிப்போம். நல்ல ஒரு விசுவாசத்தோடு ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால துக்க நாட்கள் முடிகிறது, துக்க நாட்கள் முடிகிறது. நம்பிக்கையோடு சொல்லுங்க. இந்த வினாடி முடிஞ்சிட்டு, இந்த வினாடியோடு தோல்வி முடிஞ்சது, நஷ்டம் முடிஞ்சது. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசத்தோடு சொல்லுங்க. இந்த நொடியிலிருந்து ஒரு புதிய காரியத்தை தாவீதின் வம்சம் துளித்ததை போல எங்களின் குடும்பங்கள் துளிக்க செய்து ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுக்க உமது ஊழி செய்ய வைத்தீ. தாவீதின் வம்சம் துளித்ததை போல எங்களின் குடும்பங்கள் துளிக்க செய்தி ஆவியில் நிறைந்து கனிகளை கொடுக்க உமது ஊழி செய்ய வைத்தீ. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. ரெண்டு கைகள் வானத்துக்கு நேரம் விரித்து சொல்லுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள வருவதாக. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் சிறு பிள்ளைகள் இருந்து, வாலிபர்கள் இருந்து, முதியவர்கள் இருந்து, பெரியவர்கள் ஒவ்வொரு வரைக்கும் அப்படிப்பட்ட கனிகள் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை குடும்பங்களை செழிக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஊழியர்கள் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கைகளை நீட்டி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, தாவீதின் குடும்பத்தை போல இயேசுவின் நாமத்தை பிளஸ் பண்ணுகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை பிளஸ் பண்ணுகிறோம். இப்போது இருக்க கட்டில 1000 மடங்கு அதிகமாகும்படி எங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். சமாதானமும் சுகமும் ஆறுதலும் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்க குடும்பங்களிலே வருவதாக, வருவதாக. உம்மையன்றி எங்களுக்கு சகாயர் யாரும் இல்லை. உம்மையே நம்பிடுவோ வெக்கப்பட்டு போவதில்லை. உம்மையே வெக்கப்பட்டு வருஷத்தை ஒரு புதிய அரை ஆண்டுக்குள்ள 7வது மாதத்துக்குள்ள போயிருக்கிறீங்க. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து உங்களை எழுப்ப செய்ய போகிறோம். உங்களை பறக்க செய்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே அப்படி குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. வல்லமையா எங்களை நடத்தி செல்லும் எங்கள் யெகோவாயிரே. கைகளை தட்டி எங்கள் யெகோவாயிரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. இன்றைக்கு நம்மத்தில் பாஸ்டர் ஜான்சன் மேமனா நம்மத்தில் இருக்கிறது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பாக்கியம். அருமையான பாஸ்டர் சிமியோன் தம்பி நம்மத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். கரம் தட்டி
Hallelujah. 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 Blessed be the name of the Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ഒരിക്കൽ കൂടെ നിങ്ങളുടെ നടുവിലായിരിക്കാൻ കഴിയുന്നതിൽ ഞാൻ വളരെ സന്തോഷിക്കുന്നു. மீண்டும் ஒருமுறை உங்கள் மத்தியிலே இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். Hallelujah. Hallelujah. ഞാൻ ഇന്നലെ പറഞ്ഞതുപോലെ എൻ്റെ ഫാമിലിയിൽ വരുന്ന ഒരു ഫീലിംഗ് ആണ് എപ്പോൾ ഫയർ അസംബ്ലിയിൽ വരുമ്പോൾ. நான் நேற்று சொன்னதை போல என் குடும்பத்திலே வந்து போவதை போல ஒரு உணர்வுதான் எப்பொழுதெல்லாம் நான் அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்துக்கு வருகிறேனோ അത് ഒത്തിരി എനിക്ക് സന്തോഷമാണ്. அது எனக்கு அதிகமான சந்தோஷம். കർത്താവിൽ ഞാൻ വളരെ ബഹുമാനിക്കുന്ന പ്രിയ കാർത്തിക് പാസ്റ്റർക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. கர்த்தருக்குள் நான் அதிகமாய் கனப்படுத்துகிற மதிக்கிற அருமையான பாஸ்டர் கார்த்திக் இவளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். അപ്പോസ്തലനായ യോഹന്നാൻ തന്റെ ലേഖനത്തിൽ அப்போஸ்தலனாகிய யோவான் தன் நிருபத்திலே തന്റെ ഓഡിയൻസിനെ സ്പിരിച്വൽ മെച്യൂരിറ്റി വെച്ച് കാറ്റഗറൈസ് ചെയ്തിട്ട് தன்னுடைய ஜனங்களை ஆவிக்குரிய ரீதியிலே அவங்களை பிரித்தெடுத்து விட்டு അവരോട് കൊടുക്കുന്ന ആലോചനകളാണ് നമ്മൾ ഇനി ചിന്തിക്കുന്നത്. அவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். രണ്ടാം അധ്യായം അതിന്റെ 12 തൊട്ടുള്ള വാക്യങ്ങൾ, இரண்டாம் அதிகாரம் அதிலே 12 முதலான வசனங்கள். അതിലെ രണ്ട് കാര്യങ്ങൾ ഇന്നലെ നമ്മൾ ചിന്തിച്ചു തുടങ്ങി. அதிலே ரெண்டு காரியங்கள் நேற்று நாம் தியானித்து தொடங்கினோம். അപ്പോസ്തലനായ യോഹന്നാന്റെ ചില സല്യൂട്ടേഷൻസ് നമ്മൾ അവിടെ കണ്ടു. அப்போஸ்தலனாகிய யோவான் சில உற்சாக வார்த்தைகள் சொல்வதை நாம் அங்கே பார்த்தோம். Dear children, அருமையான பிள்ளைகளே, young men, வாலிபர்களே, fathers, பிதாக்களே, it is not categorized according to the age, அது வயதை பொறுத்து அந்த குழுக்களை but பிரிக்கவில்லை. it is categorized according to the maturity of Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவர்கள் வளர்ந்திருக்கிற பக்குவத்தை பொறுத்து அவர்களை The பிரித்திருக்கிறார். most mature people, மிக முக்கியமான மேலான பக்குவப்பட்ட the ஜனங்கள், elders, அவர்கள் பிதாக்கள், the main fathers. மூப்பர்கள். So according Apostle John is calling them as fathers, அப்படிப்பட்ட வகையில் இருக்கிற அந்த ஜனங்களை பிதாக்கள் என்று யோவான் அழைக்கிறார். and the youngsters, பின்பதாக வாலிபர்கள், ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ വന്ന് கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ദൈവശക്തിയാൽ നിറയപ്പെടുന്ന, தேவ வல்லமையால் நிரப்பப்படுகிற, ചുറുചുറുക്കുള്ള, நல்ல சுறுசுறுப்புள்ள, ദൈവത്തിനു വേണ്ടി പ്രവർത്തിപ്പാൻ ഉത്സാഹമുള്ള, தேவனுக்காக கிரியை செய்ய வைராகியம் உள்ள, കർത്താവിന് വേണ്ടി ക്രിയ ചെയ്യാൻ താല്പര്യപ്പെടുന്ന, கர்த்தருக்காக கிரியை செய்ய விரும்புகிற, വളർന്നു വന്നിരിക്കുന്ന வளர்ந்து வந்திருக்கிறதா ആളുകളെ വിളിക്കുകയാണ്. அந்த நபர்களை எப்படி அழைக்கிறார்? Dear young men, அருமையான வாலிபர்களே. 3 children, பிள்ளைகள், little children, சிறு பிள்ளைகள், the newcomers, புதிதாய் வந்தவர்கள், the new people, those who have started their Christian life inside the church. கிறிஸ்தவ வாழ்க்கையை தங்கள் வாழ்க்கையிலே சபையிலே ஆரம்பித்திருக்கிறதான ஜனங்கள். Here Apostle John called them as dear little children. இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், அருமையான பிள்ளைகளே. രണ്ടാം അധ്യായം 12 വാക്യം, இரண்டாவது அதிகாரம் 12வது வசனம், കുഞ്ഞുങ്ങളെ, பிள்ளைகளே, നിങ്ങൾക്ക് അവന്റെ നാമം നിമിത്തം നിങ്ങളുടെ പാപം മോചിച്ചിരിക്കാൻ ഞാൻ നിങ്ങൾക്ക് എഴുതുന്നു. அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். Don't forget. மறந்துடாதீங்க. How to become a perfect Christian? ஒரு பூரண கிறிஸ்தவனாய் எப்படி மாற முடியும்? Number 1, you should have the assurance that your sins are forgiven. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற உறுதி உங்களுக்கு வர வேண்டும். ഈ ചർച്ചിൽ ഇരിക്കുന്ന இந்த സഭയിൽ இருக்கிற ഓരോ വിശ്വാസികളും അറിയേണ്ടത്, ஒவ்வொரு விசுவாசிகளும் அறிய வேண்டியது ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട സത്യം, மிக முக்கியமான ഈ சத்தியம், ഭൂമിയിൽ സർവശക്തനായ ദൈവം നിങ്ങൾക്ക് തന്ന ഏറ്റവും വലിയ ആശീർവാദം, இந்த பூமியிலே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய അത് ஆசீர்வாதம். നിങ്ങളുടെ വീടല്ല, அது உங்கள் வீடு அல்ல, അത് നിങ്ങളുടെ ബിസിനസ് അല്ല, அது உங்கள் பிசினஸ் அல்ல, അത് നിങ്ങൾക്ക് கிடைച്ച പഠനത്തിനുള്ള അഡ്മിഷൻ അല്ല, அது உங்களுக்கு கிடைத்த கல்விக்கான அட்மிஷன் அல்ல, ഈ ലോകത്തിലെ ഏതെങ്കിലും വസതികളല്ല, இந்த உலகத்தில் வேற ஏதாவது வசதிகள் அல்ல. ദൈവം നിങ്ങൾക്ക് തന്ന ഏറ്റവും വലിയ അനുഗ്രഹം നിങ്ങളുടെ പാപങ്ങൾ മോചിച്ചിരിക്കുന്നതാ. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் அது உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதே. Very rarely I heard amen. ரொம்ப குறையத்தான் கஷ்டப்பட்டு ஒரு ஆமெனை கேக்குறேன். Hallelujah. Hallelujah. ഇവിടെയാ നിങ്ങൾ സന്തോഷിക്കേണ്ടത്. இங்கதான் உண்மையாகவே சந்தோஷப்பட வேண்டும். എന്റെ പാപം മോചിച്ചിരിക്കുന്നു എന്ന് അറിയുമ്പോൾ ഉണ്ടാകുന്ന സന്തോഷം അത് ഈ ലോകത്തിലെ ഏറ്റവും വലിയ സന്തോഷമാണ്. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அறியும் போது வருகிறதான சந்தோஷம் அது உலகத்தில் வருகிற மற்ற எல்லா சந்தோஷத்தை காட்டிலும் பெரிதாக இருக்கிறது. അപ്പോസ്തലനായ യോഹന്നാൻ പുതിയ വിശ്വാസികളെ നോക്കിയിട്ട് அப்போ அப்போஸ்தலனாகிய யோவான் புதிய விசுவாசிகளை பார்த்து
ക്രിസ്തീയ ജീവിതത്തിലെ തുടക്കക്കാരായ വ്യക്തികളെ നോക്കിയിട്ട് கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற விசுவாசிகளை பார்த்து വിളിക്കുകയാണ്. அவர் சொல்கிறார், Dear little children, அருமையான சிறு பிள்ளைகளே, your sins are forgiven. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ഇന്ന് പകൽ നിങ്ങൾ ഇവിടെ ഇരുന്ന് സന്തോഷിക്കാനുള്ള റീസൺ നിങ്ങളുടെ പാപങ്ങൾ മോചിച്ചിരിക്കുന്നു. இந்த பகலிலே நீங்கள் இங்கு அமர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் உங்கள் பாவங்கள் എത്ര மன்னிக்கப்பட்டிருக்கிறது. പേർ അങ്ങനെ പാപം മോചിച്ച ക്രിസ്തുവിൽ സന്തോഷിക്കാൻ തയ്യാറാകുന്നുണ്ട്? அப்படி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எத்தனை பேரால் கிறிஸ்தவ வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്പർ 2, രണ്ടാമത്തത്, இரண்டாவது I காரியம், write you fathers அப்படியோ பிதாக்களே, because you have known him who is from the beginning. ஆதியில் இருந்தது இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். Hallelujah. ஹல்லேலூயா. Second one, இரண்டாவது ஒன்று, how to become a perfect Christian. ஒரு எப்படி ஒரு பூர்ண கிறிஸ்தவனாய் மாற முடியும்? Number 1, ஒன்று, you should have the assurance that your sins are forgiven. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற உறுதி உங்களுக்கு இருக்க வேண்டும். Number 2, ரெண்டு, you should know God day by day. ஒவ்வொரு நாளும் உங்கள் தேவனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். It's a continuous process. இது தொடர்ந்து போகிற ஒரு காரியம். Your knowledge about God should be deeper. உங்கள் தேவனை குறித்ததான உங்கள் அறிவு இன்னும் ஆழமா இருக்க வேண்டும். Day by day you need to go deeper and deeper and to get the deeper knowledge of God. நாள் பட உங்கள் ஆண்டவரை குறித்த உங்கள் அறிவானது இன்னும் ஆழமாய் போக வேண்டும். വിടുതൽ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്, விடுதலை பெறுகிறோம், സൗഖ്യം ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്, சுகத்தை விரும்புகிறோம், അനുഗ്രഹങ്ങൾ നമ്മൾ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്, ஆசீர்வாதங்களை விரும்புகிறோம், ജീവിതത്തിൽ വിജയം നമ്മൾ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്. வாழ்க்கையில വെற்றியை ഈ விரும்புகிறோம். സൺഡേ വർഷിപ്പിൽ നിങ്ങൾ ഇവിടെ ഇരിക്കുമ്പോൾ இந்த ஞாயிறு ஆராதனைக்கு நீங்க നിങ്ങളുടെ இருக்கும்போது ഫാമിലിയിൽ നടക്കുന്ന വിടുതലിന് വേണ്ടി നിങ്ങൾ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. குடும்பத்தில் நடக்க வேண்டிய விடுதலைக்காக ஜெபிக்கிறீர்கள். അതെല്ലാം ചെയ്യാൻ അവൻ ശക്തനാണ്. அது எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவர். അവനെ ആഴമായി ഇന്ന് പകലിൽ അറിയപ്പെടുവാൻ കഴിയണം. ஆனால் இந்த பகல் வேளையில் அவரை ஆழமாய் அறிய வேண்டும். അതൊരു അനുഗ്രഹമാണ്. அது ஒரு ஆசீர்வாதம். നമ്മുടെ മോട്ടോ അതാകണം, நம்முடைய நோக்கம் அதுவாய் இருக்க നമ്മുടെ வேண்டும். ലക്ഷ്യം അതാകണം, நம்முடைய லட்சியம் அதுவாய் இருக்க നമ്മുടെ வேண்டும். ക്രിസ്ത്യൻ ലൈഫിന്റെ പർപ്പസ് അതാകണം. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் அதுவாக I வேண்டும். just want to know him more and more. அவரை இன்னும் நான் அறிய விரும்புகிறேன். എത്ര പേര് ആഗ്രഹമുണ്ട്? எத்தனை பேர் விரும்புறீங்க? ഇന്ന് പകൽക്കാലം ഈ കൂട്ടത്തിൽ നിങ്ങൾ പങ്കെടുക്കുമ്പോൾ, இந்த பகல் வேளை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது, ഈ കൂട്ടം വിട്ട് നിങ്ങൾ മടങ്ങി പോകുമ്പോൾ, இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் திரும்பி போகும்போது, ഇതുവരെ കർത്താവിനെ അറിഞ്ഞതിനേക്കാൾ അധികമായി ഒരു പടി കൂടെ കൂടുതലായി അറിയപ്പെടുവാനിടയാകണം. இதுவரை ஆண்டவரை நீங்கள் அறிந்ததை காட்டிலும் ஒரு படி கூடுதலாக நீங்கள் ஆண்டவரை அறிகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். ആഗ്രഹിക്കുന്നവർ കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. அதை விரும்புறவங்க நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. Thank God. ஆமென். Number 3, മൂന്നാമത് ഇവിടെ യോഹന്നാൻ വിളിക്കുന്നത്, மூன்றாவது இங்க யோவான் அழைப்பது, I write you young men நான் வாலிபருக்கு எழுதுகிறேன், because you have overcome the wicked one. நீங்கள் பொல்லாங்கை ஜெயித்தீர்கள். You are overcome the wicked one. நீங்கள் பொல்லாங்கை ஜெயித்தீர்கள். നിങ്ങൾ ദുഷ്ടനെ ജയിച്ചിരിക്കാൻ ഞാൻ നിങ്ങൾക്ക് എഴുതുന്നു. நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறபடினாலே நான் உங்களுக்கு எழுதுகிறேன். എത്ര പേർക്ക് ഇന്ന് പകൽ ഉറപ്പുണ്ട് ദുഷ്ടനെ ഞാൻ ജയിച്ചിരിക്കുന്നു? பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறேன் எத்தனை பேருக்கு இந்த உறுதி இருக்கிறது? എത്ര പേർക്ക് ആഗ്രഹമുണ്ട്? எத்தனை பேருக்கு விருப்பம் உண்டு? വ്യാധി മാറുന്ന കാര്യമല്ല, வியாதி மாறுகிற காரியம் அல்ல, പുതിയ വഴി തുറക്കുന്ന കാര്യമല്ല, புதிய வழி திறக்கிற காரியம் அல்ல, നിങ്ങളുടെ ബിസിനസിനെതിരെ തടസ്സമായി നിന്ന പ്രശ്നം മാറുന്ന കാര്യമല്ല, உங்கள் பிசினஸுக்கு எதிராக இருந்த தடை விலகின காரியம் அல்ல. ഈ പ്രശ്നങ്ങളെ എല്ലാം ക്രിയേറ്റ് ചെയ്യുന്ന പിശാചിനെ ഞാൻ ജയിച്ചിരിക്കുന്നു എന്ന് എത്ര പേർക്ക് ഉറപ്പുണ്ട്? இந்த பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்குகிற பிசாசை ஜெயித்திருக்கிறேன் என்று எத்தனை பேருக்கு உறுதி இருக்கிறது? Our Lord Jesus is victorious. நம்முடைய தேவன் இயேசு ஜெயித்தவர். So he want to we should be victorious in Christian life. ஆகவே நாமும் கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹலோ, എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? നിങ്ങൾ ജയിച്ച വിശ്വാസിയാണ്, நீங்கள் ஜெயித்த விசுவாசிகள், നിങ്ങൾ ജയാളിയായ ക്രിസ്ത്യാനിയാണ്, நீங்கள் ஜெயித்த கிறிஸ்தவர்களாய் നിങ്ങൾ இருக்கிறீர்கள். തോറ്റ ക്രിസ്ത്യാനിയല്ല, நீங்கள் தோற்ற கிறிஸ்தவர்கள் அல்ல, തോറ്റ വിശ്വാസിയല്ല, தோற்ற விசுவாசி அல்ல. പിശാച് നിങ്ങളെ കണ്ട് ഓടുവാൻ തക്കവണ്ണം ജയിക്കപ്പെടുവാനിടയാകണം. பிசாசு உங்களை கண்டு ஓடும்படிக்கு நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ജയിച്ച വിശ്വാസിയെ കണ്ടാലറിയാം, ஜெயித்த விசுவாசியை பார்த்தாலே தெரியும், അവർ ആരാധനയ്ക്ക് ഇരിക്കുന്നത് കണ്ടാലറിയാം, அவள் ஆராதனைக்கு இருப்பதை பார்த்தாலே தெரியும், അവരുടെ ജീവിതത്തെ
കണ്ടാൽ അറിയാം. வாழ்க்கையை பார்த்தாலே தெரியும். ജയിച്ച ജയാളിയായി തല ഉയർത്തി പിശാചിന്റെ മുന്നിൽ നിൽക്കുവാൻ ഈ ആഴ്ചയിൽ ഒരു ദൈവശക്തി പ്രാപിക്കപ്പെടട്ടെ. ஜெயித்த வெற்றி பெற்றவராய் பிசாசுக்கு முன்பாக நிற்கும்படிக்கு இந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. നിങ്ങൾക്കറിയുമോ, உங்களுக்கு தெரியுமா, പിശാചിന് ഏറ്റവും ഇഷ്ടമില്ലാത്ത കാര്യം, பிசாசுக்கு மிக பிடிக்காத ஒரு காரியம் എന്താണെന്നറിയാമോ? என்ன தெரியுமா? നിങ്ങളുടെ ബിസിനസ് ഉയരുന്നതല്ല, உங்கள் பிசினஸ் உயர்வதல்ல, നിങ്ങളുടെ കുഞ്ഞിന് നല്ല പട്ടം കിട്ടുന്നതല്ല, உங்கள் பிள்ளைகளுக்கு பட்டம் கிடைப்பதல்ல, അങ്ങനെ ഉയർച്ച നേടുന്നതല്ല, நீங்கள் உயர்வு பெறுவதல்ல. നിങ്ങൾ ജയാളിയായിട്ടിരിക്കുന്നത് പിശാചിന് ഇഷ്ടമല്ല. நீங்கள் ஜெயித்தவர்களாய் இருப்பது பிசாசுக்கு விருப்பமல்ல. ഹലോ 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 ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ ജയാളിയായി നിങ്ങൾ ഇരിക്കുന്നത് അവന് ഇഷ്ടമല്ല. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயித்தவர்களாய் இருப்பது அவனுக்கு பிரியமல்ல. നിങ്ങൾ എപ്പോഴും ദൈവസന്നിധിയിൽ ഗ്ലൂമി ആയിട്ടിരിക്കാൻ അവന് താല്പര്യം. நீங்கள் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே சோகத்தோடு இருப்பதான் அவனுக்கு பிடிக்கும். അയ്യോ പോയേ എല്ലാം പോയേ എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നതാ അത് കാണാൻ അവന് ഇഷ്ടം. ஐயோ போச்சே எல்லாம் போச்சே அப்படின்னு இருக்கிறது தான் அவனுக்கு பிரியம். ഇല്ല, ഞാൻ ക്രിസ്തുവിന്റെ പടയാളിയാണ്, ഞാൻ ജയിച്ച വിശ്വാസിയാണെന്ന് ഇന്ന് പകലിൽ ഉറക്കെ പ്രഖ്യാപിക്കാൻ കഴിഞ്ഞാൽ യേശുവിന്റെ നാമത്തിൽ അത്ഭുതം നടക്കാൻ പോകുകയാണ്. இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் வீரனாக ஜெயித்தவனாக இருக்கிறேன் என்று உறுதியாய் நீங்கள் அறிக்கையிட ஆயத்தமானால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியமாக இருக்கும். വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? നിങ്ങളുടെ പാപം മോചിച്ചിരിക്കുന്നു, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, നിങ്ങൾ അവനെ ആഴമായി അറിഞ്ഞിരിക്കുന്നു, நீங்கள் அவரை ആഴമായി നിങ്ങൾ அறிந்திருக்கிறீர்கள், ദുഷ്ടനെ ജയിച്ചിരിക്കുന്നു. நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறீர்கள். അങ്ങനെയുള്ളവരാ പെർഫെക്റ്റ് ക്രിസ്ത്യൻ. அப்படி இருக்கிறது பூர்ணமான ഒരു கிறிஸ்தவர்கள். ചർച്ചിൽ 15 വർഷത്തിനു മുമ്പ് ജ്ഞാനസ്നാനപ്പെടുത്തു എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് പെർഫെക്റ്റ് ക്രിസ്ത്യൻ ആകുകയില്ല. സഭയിലെ ജ്ഞാനസ്നാനം പെറ്റ് 15 ആണ്ടുകൾ ആകരുത് என்பதனால പൂർണ്ണ ക്രിസ്തവൻ അല്ല. സഭയിലെ ഒന്നാമത്തെ വിശ്വാസിയാണെന്ന് പറഞ്ഞതുകൊണ്ട് പെർഫെക്റ്റ് ക്രിസ്ത്യാനിയാകയില്ല. സഭയിലെ മുതൽ വിശ്വാസി എന്ന് சொல்வதனாலே പൂർണ്ണ ക്രിസ്തവനാവதில்லை. ജയിക്കണം, ജയിക്ക வேண்டும், ശത്രുവിനെ ജയിക്കണം, പൊല്ലാങ്കനെ ജയിക്ക வேண்டும், അയൽപക്കക്കാരനെ ജയിക്കാനല്ല, പക്കത്ത് വീട്ടുകാരനെ ജയിപ്പതല്ല, കോമ്പറ്റീറ്റ് ചെയ്യുന്ന ബിസിനസ്സുകാരനെ ജയിക്കാനല്ല, ബിസിനസ്സിലെ പോട്ടിയാളരെ ജയിപ്പത് என்பதല്ല, ക്ലാസ്മേറ്റ്സിനെ ജയിക്കാനല്ല, ക്ലാസ്മേറ്റ്സ് ജയിപ്പത് என்பதല്ല, കൂട്ടു ശുശ്രൂഷകരെ ജയിക്കാനല്ല, ഉടൻ ഊഴിയക്കാരനെ ജയിപ്പത് என்பதല്ല. നീ ജയിക്കേണ്ടത് സാത്താനെ മേല, നീ ജയം പെற വേണ്ടിയത് പിശാചിൻ മേലെ. വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞാട്ടെ. വിശ്വാസികൾ കൈയെ തട്ടി കർത്തருக்கு മഹിമ செலுத்துவோம். നിന്റെ വീട്ടിൽ കൂടെ കൂടെ പ്രശ്നം കൊണ്ടുവരുന്ന പിശാചിനെ ജയിക്കണം. உங்க வீட்ல அடிக்கடி பிரச்சனையை கொண்டு வர்ற பிசாசை ஜெயிக்கணும். ഭർത്താവിനെ അല്ല ജയിക്കേണ്ടത്, கணவனை அல்ல ஜெயிக்க வேண்டியது, ഭാര്യ അല്ല ജയിക്കേണ്ടത്, மனைவி அல்ல ஜெயிக்க வேண்டியது, അപ്പനെ അമ്മയല്ല ജയിക്കേണ്ടത്, தகப்பனை தாயை அல்ல ஜெயிக்க வேண்டியது. നിങ്ങൾ തമ്മിൽ പോരാട്ടം കൊണ്ടുവരുന്ന പിശാചിനെ ജയിക്കണം. உங்களுக்கு இடையிலே போராட்டங்களை கொண்டு வருகிற பிசாசை ஜெயிக்க வேண்டும். ഹലോ, സഭയെ അല്ല പരാജയപ്പെടുത്തേണ്ടത്, സഭയെ അല്ല ഏമാറ്റ വേണ്ടിയത്, അടുത്ത മിനിസ്ട്രി അല്ല പരാജയപ്പെടുത്തേണ്ടത്, ഇന്നൊരു ഊഴിയത്തെ അല്ല തോൽക്കടിക്ക വേണ്ടിയത്. നിങ്ങൾ തമ്മിൽ ഐക്യതയോട് ഇരിക്കാൻ കഴിയാതെ വണ്ണം ദ്വന്ദ്വപക്ഷം കൊണ്ടുവരുന്ന പിശാചിന്റെ അധികാരത്തെ ഇന്ന് പകൽക്കാലം ജയിക്കണോ? உங்களுக்கு இடையிலே ஒற்றுமையா இருக்க விடாமல் ஐக்கியத்தை குலைக்கிற பிசாசை நீங்க ஜெயிக்க வேண்டும். അവിടെയാ ഉണർവുണ്ടാകുന്നത്, அங்கதான் எழுப்புதல் உண்டாகிறது, അവിടെയാ അത്ഭുതം നടക്കുന്നത്, அங்கதான் அற்புதம் நடக்கிறது. ഇന്ന് പകൽ എത്ര പേര് അത് ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്? இந்த பகலில் எத்தனை பேர் விரும்புறீங்க? എനിക്ക് ജയിക്കണം, நான் ஜெயிக்க வேண்டும், ഞാൻ ജയിക്കുന്ന വിശ്വാസിയായി മാറാൻ പോകുകയാണ്. நான் ஜெயிக்கிற விசுவாசியாய் மாற போகிறேன். നമ്പർ 4, நான்காவது, അടുത്ത ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട കാര്യം, அடுத்த மிக முக்கியமான காரியம், I write you little children, நான் உங்களுக்கு எழுதுகிறேன் சிறு பிள்ளைகளே, because you have known the Father. நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால். I already told you that the knowing God is not a one time process, but it is a continuous process. நான் ஏற்கனவே சொன்னேன், தேவனை அறிகிற அறிவு என்பது முடிந்த ஒரு காரியம் அல்ல, அது தொடர்ச்சியாய் போகிறதான ஒரு காரியம். Apostle John called fathers and he urged them that you have known him who is from the beginning. இங்கே பிதாக்களை பார்த்து அப்போஸ்தலன் சொல்கிறார், ஆதி முதலாய் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள். It is repeated for the children also. அதே இது பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து வருகிறது. பிள்ளைகள் அல்ல வாலிபர்கள், പിള്ളകളല്ല വിശ്വാസ ജീവിതത്തിലെ പുതുവിശ്വാസികൾ. പിള്ളകളല്ല സിറുവர்கள் அல்ல, വിശ്വാസ வாழ்க்கையில പുതിയ വിശ്വാസികൾ. വിശ്വാസ ജീവിതത്തിന്റെ തുടക്കവും ആവിക്കുரிய வாழ்க்கையில തുടക്കവും വിശ്വാസ ജീവിതത്തിന്റെ ഒടുക്കവും ആവിക്കുரிய வாழ்க்கையில முடிவும் കർത്താവിനെ ആഴമായി അറിഞ്ഞുകൊണ്ടാ, ആണ്ടവരെ ആഴമായി അറിகிறபடியினாலே. അവർക്ക് സന്തോഷമുണ്ട്. എത്ര പേർ സന്തോഷപ്പെടുறீங்க? ഓരോ സെക്കൻഡും ഓരോ മിനിറ്റും ഓരോ മണിക്കൂറും ഓരോ ദിവസവും യേശുവിനെ ആഴമായി അറിയുന്നതായിരിക്കണം നിങ്ങളുടെ ലക്ഷ്യം. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும்
ஒவ்வொரு மணி நேரமும் இயேசுவை ஆழமாய் அறிய வேண்டும் என்பதாய் உங்களுடைய விருப்பமாய் இருக்க வேண்டும். യേശുവിനെ കുറിച്ച് ആഴമായി അറിവ് പ്രാപിച്ച ഒരു സഹോദരിയാണോ നിങ്ങൾ? இயேசுவை குறித்த ஆழமான அறிவை பெற்றுக்கொண்ட சகோதரியாய் நீங்கள். നിങ്ങളുടെ വിശ്വാസത്തിൽ നിന്ന് പിടിച്ചു മാറ്റുവാൻ ഈ ലോകത്തിലെ ഒരു വ്യക്തി വിചാരിച്ചാലും കഴിയുകയില്ല. உங்கள் விசுவாசத்திலிருந்து உங்களை பிடித்து இழுப்பதற்கு உலகத்தில் எந்த நபர் முயற்சித்தாலும் முடியாது. നിങ്ങളുടെ കയ്യിലിരിക്കുന്ന ബൈബിൾ അവർക്ക് പിടിച്ചു വാങ്ങിക്കാം. உங்கள் கையில் இருக்கிற வேதாகமத்தை பறித்து பிடுங்கலாம். നിങ്ങൾ ഇട്ടിരിക്കുന്ന വസ്ത്രത്തെ അവർക്ക് വലിച്ചൂരിക്കളയാം. நீங்கள் உடுத்திருக்கிற ஆடை அவர்கள் உரித்தெறிந்து விடலாம். പക്ഷേ ക്രിസ്തുവിന് വേണ്ടി നിൽക്കുന്നതിന്റെ വിശ്വാസത്തെ തകർത്തു കളയാൻ ഈ ലോകത്തിലെ ഒരു ശക്തിക്ക് സാധ്യമല്ല. ஆனால் கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும் என்ற விசுவாசத்தை உங்களை விட்டு எடுப்பதற்கு எந்த வல்லமையாலும் முடியாது. കാരണം നിങ്ങൾ അറിഞ്ഞത് ഒരു മനുഷ്യനെയല്ല, സർവശക്തനായ ദൈവത്തിന്റെ പുത്രനെയാണ്. കാരണം நீங்கள் அறிந்திருப்பது ஒரு மனிதனை அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய தேவகுமாரனை. பிரதர் உறப்புண்டோ? சகோதரனே உறுதி இருக்கிறதா? சிஸ்டர் உறப்புண்டோ? சகோதரி அந்த உறுதி உங்களுக்கு இருக்கிறதா? பிரச்சனை வரட்டும், பிரச்சனை வரட்டும், போராட்டம் வரட்டும், போராட்டம் வரட்டும், let it come, இது வரட்டுமே, let it come, அது வரட்டும். you are going to be victorious in your Christian life. நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயமுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். my dear youngsters, அருமையான வாலிபர்களே, உங்க ஃபோக்கஸ் மாறരുത്. உங்கள் நோக்கம் மாறக்கூடாது. don't waste your time. உங்கள் நேரத்தை வீணாக கழிக்காதீர்கள். aim നഷ്ടപ്പെടരുത്. உங்கள் நோக்கம் மாறாதிருக்கட்டும். എനിക്ക് എന്റെ യേശുവിനെ ആഴമായി അറിയണമെന്നൊരു തീരുമാനം ഇന്ന് പകൽ എടുക്കപ്പെടട്ടെ. நான் என் இயேசுவை ஆழமாக அறிய வேண்டும் என்கிற தீர்மானம் இந்த பகல் வேளையில் உங்கள் வாழ்க்கையில வரட்டும். if you want to become a perfect Christian, நீங்கள் ஒரு பூரண கிறிஸ்தவராய் மாற விரும்பினால் you should get the deeper knowledge of God. நீங்கள் தேவனை குறித்த ஆழமான அறிவுடையவர்களாய் இருக்க അത് வேண்டும். തന്നെയാണ് അപ്പോസ്തലനായ യോഹന്നാൻ ഇവിടെ പിന്നെയും ആവർത്തിച്ചു പറയുന്നത്. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் மறுபடியும் அதை மீண்டும் சொல்கிறார். then next one, அடுத்த காரியம், I have written you fathers because ye have known him who is from the beginning. பிதாக்களே ஆதி முதலாய் இருக்கிற நீங்கள் அறிந்திருக்கிறதினால் ഞാൻ വീണ്ടും എഴുതും. உங்களுக்கு மீண்டும் எழுதுகிறேன். ഇത് second time ആണ്, the same statement is repeatedly stated over the year. அதே வாக்கியம் இரண்டாவது முறையாக மறுபடியும் யோவான் எழுதுகிறார். ഒരു കാര്യം നമ്മൾ റിപ്പീറ്റ് ചെയ്താൽ ஒரு காரியத்தை மறுபடியும் நம்ம சொன்னா അതിനർത്ഥം അത്രയ്ക്ക് അത് ഇമ്പോർട്ടന്റ് ആണെന്ന്. அதனுடைய அர்த்தம் அந்த காரியம் அவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்று அர்த்தம். ഹലോ ஹலோ, യോഹന്നാന്റെ ഒന്നാം ലേഖനത്തിൽ ഒരു പ്രാവശ്യം എഴുതിയിട്ട് யோவான் முதல் அதிகாரத்தில் ஒரு முறை எழுதிவிட்டு അടുത്ത ലേഖനത്തിലല്ല എഴുതിയത്, இரண்டாவது நிருபத்தில் அல்ல எழுதியது, ഒരു ചാപ്റ്ററിൽ എഴുതിയിട്ട് ஒரு அதிகாரத்தில் எழுதிவிட்டு അടുത്ത ചാപ്റ്ററിലല്ല എഴുതിയത്. அடுத்த அதிகாரத்தில் எழுதவில்லை. വായനക്കാർക്ക് ഇത് വായിക്കുമ്പോൾ ഒരു மோனோட்டோனஸ் ഫീൽ ചെയ്യും. வாசிக்கிற ஜனங்கள் இதை வாசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு உணர்வு உங்களுக்கு உண்டாகும். ஐயே இது மேலே எழுதியது പിന്നെ എന്തിനാ கீழே எழுதியதுன்னு நினைക്കാം. ஐயோ ஏற்கனவே மேலே எழுதிட்டாங்களே மறுபடியும் எதுக்கு கீழே எழுதி இருக்காங்கன்னு யோசிக்கலாம். യോഹന്നാൻ ഒരു കാര്യം പറയാനുണ്ട്. யோவானுக்கு ஒரு காரியம் சொல்ல வேண்டி இருக்கிறது. ഇതേ എനിക്ക് പറയാനുള്ളൂ. இதுதான் நான் சொல்ல வேண்டிய விரும்புகிறேன். ക്രിസ്തീയ ജീവിതം അനുഗ്രഹിക്കപ്പെടണോ? உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணுமா? ഞാൻ ഇനിയും പറയും. நான் இன்னும் சொல்லுவேன். നിങ്ങൾ യേശുവിനെ ആഴമായി അറിയണം. நீங்கள் இயேசுவை ஆழமாய் அறிய வேண்டும். ആദി മുതലുള്ള ദൈവത്തെ ആഴമായി അറിയണം. ஆதி முதல் இருக்கிற தேவனை ஆழமாய் அறிய வேண்டும். ദുരുപദേശം വരുമ്പോൾ கள்ள உபதேசங்கள் வரும்போது ലോജിക്കായി ചിന്തിക്കരുത്. அறிவாய் யோசிக்காதீர்கள். ഡൈവേർട്ട് ആകരുത്. நீங்கள் அதிலிருந்து திசை மாறி போகாதீர்கள். മാറിപ്പോകരുത്. திசை മാറാതിരുங்கள். പുതിയ ഉപദേശത്തിന്റെ പിന്നാലെ പോകരുത്. புதிய உபதேசத்தை பின்பற்றி போகாதீர்கள். ആദി മുതൽ അറിഞ്ഞവൻ അന്നും ഇന്നും എന്നും ഒന്നു തന്നെയാ. நீங்கள் ஆதி முதல் அறிந்திருக்கிற அவர் அன்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரியே இருக்கிறார். അത് മനസ്സിലാക്കിയവർ കരങ്ങൾ തട്ടി ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞു. அதை புரிந்து கொண்டவர்கள் கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ഇത് നിങ്ങൾ രക്ഷിക്കപ്പെട്ട സമയത്ത് ഒരു ഉപദേശം, സ്നാനപ്പെട്ടെടുത്ത് വേറൊരു ഉപദേശം 2018 വേറൊരു ഉപദേശം, അങ്ങനെ ഒരു പദ്ധതി ബൈബിളിൽ ഇല്ല. ரட்சிக்கப்படும் போது ஒரு உபதேசம், ஞானஸ்நானம் பெற்ற பின்பு வேறொரு உபதேசம், 2018 ஆண்டு வரும்போது இன்னொரு உபதேசம், அப்படிப்பட்ட உபதேசம் வேதத்தில் இல்லை. ഒരേ ഒരു കാര്യമുള്ളൂ. ஒரே ஒரு காரியம் தான் இருக்கிறது. ആദി മുതലുള്ളവരെ നിങ്ങൾ അറിഞ്ഞിരിക്കുന്നു. ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You should continue in the same knowledge of God. நீங்கள் அதே அறிவிலே தேவனோடு கூட தொடர வேண்டும். നിങ്ങൾ വിജയിക്കാൻ പോകുകയാ. நீங்கள் ஜெயிக்க போறீங்க. നിങ്ങൾ ജയിച്ച ക്രിസ്ത്യാനിയാകാൻ நீங்கள் പോകുകയാ. ஜெயித்த கிறிஸ்தவளாய் மாற போறீங்க. ആരൊക്കെ നമ്മളെ തെറ്റിക്കാൻ നോക്കിയാലും സഭ ഒറ്റക്കെട്ടായി നിൽക്കണം. யாரெல்லாம் நம்மை ஏமாற்ற நினைத்தாலும் சபை ஒற்றுமையாய் நிற்க வேண்டும். അപ്പോസ്തോലിക് ഫയർ ചർച്ച് ഒറ്റക്കെട്ടായി നിൽക്കണം. அப்போஸ்தலிக் ஃபயர் சபை ஒரே மாதிரி இருக்க வேண்டும். ദൈവദാസന്മാർ ഒറ്റക്കെട്ടായി നിൽക്കണം. தேவ ஊழியர்கள் ஒற்றுமையாய் இருக்க வேண்டும். പിശാചിന് ഇഷ്ടമില്ലാത്തത് നിങ്ങളുടെ ഐക്യതയാണ്. பிசாசு விரும்பாத காரியங்கள் ஒற்றுமைதான். യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் நாமத்தினாலே
போவதினாலே പിശാച് കൊണ്ടുവരുന്ന സകല പോരാട്ടങ്ങളും ഇപ്പോൾ തന്നെ തകരപ്പെടട്ടെ. பிசாசு கொண்டு வர எல்லா போராட்டங்கள் இப்பொழுது உடைந்து போவதாக. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? അടുത്ത വാക്യം, அடுத்த வசனம் ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട വിഷയമാണത്. மிக முக்கியமான காரியம் அதுதான். I have written you young men, ஓ வாலிபர்களே உங்களுக்கு எழுதியிருக்கிறேன், because you are strong. காரணம் நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள். ഹലോ, ஹalleluya. എത്ര പേർക്ക് മനസ്സിലായി? எத்தனை பேருக்கு புரியுது? ഈ യങ് മെന്നോട് മുമ്പേ എന്നാ പറഞ്ഞത്? இந்த வாலிபர்கிட்ட முத என்ன சொல்றாரு? I written unto you because you have overcome the wicked one. நீங்கள் பொல்லாங்கனை மேற்கொண்டபடியினாலே உங்களுக்கு மறுபடியும் எழுதுகிறேன். இப்போ என்ன പറയുന്നത്? இப்போ என்ன சொல்றாரு? You are strong. நீங்கள் பலவான்கள். Link together. இத ரெண்டையும் சேர்த்து பாருங்களேன். Think together. அத ரெண்டையும் ஒண்ணா யோசிச்சு பாருங்க. Both advice, both theology are mutually understandable, mutually correlated. இந்த ரெண்டு காரியங்களும் இந்த ரெண்டு இறையிலும் எப்பொழுதும் ஒரே போல புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். If you want to overcome the wicked one, நீங்கள் பொல்லாங்கனை மேற்கொள்ள விரும்பினால் you should be strong. நீங்கள் பலவான்களாய் இருக்க வேண்டும். ഹലോ ഹലോ ஹலோ ஹலோ മനസ്സിലായോ? புரியுதா? ശത്രുവിനെ ജയിക്കുക ഈസിയായ കാര്യമല്ല. பிசாசை ஜெயிப்பது என்பது ஈஸியான காரியம் அல்ல. പക്കത്ത് വീട്ടുകാരെ ജയിക്കാൻ ഈസിയാ. பக்கத்து வீட்டுக்காரன் ஈஸியா ஜெயிச்சிரலாம். പാസ്റ്ററോട് കോമ്പറ്റീറ്റ് ചെയ്ത് ജയിക്കാൻ ഈസിയാ. பாஸ்டர் கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறது ஈஸி. ക്ലാസ്മേറ്റ്സിനോട് കോമ്പറ്റീറ്റ് ചെയ്ത് ജയിക്കാൻ ഈസിയാണ്. கிளாஸ்மேட்ஸ் கூட போட்டி போட்டு ஜெயிக்கிறது ஈஸி. പക്ഷെ പിശാചിനോട് ജയിക്കുക ഈസി അല്ല. ஆனா பிசாசோட ஜெயிப்பது ஈஸி அல்ல. You should be strong. நீங்கள் பலவான்களா இருக்க வேண்டும். Strong in your, not strong in your physical health. உங்கள் சரீர பிரகாரமான காரியத்தில் நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாய் அல்ல. You should be strong in spirituality. நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் பலவான்களா இருக்க வேண்டும். Your inner man should be strong. உங்கள் உள்ளான மனிதன் பலவான்களா இருக்க வேண்டும். Brother, சகோதரா, നിങ്ങൾക്ക് ഷുഗർ കംപ്ലൈന്റ് ഉണ്ട്, உங்களுக்கு சுகர் பிரச்சனை இருக்கு, പ്രഷർ കംപ്ലൈന്റ് ഉണ്ട്, பிரஷர் இருக்குது, ഉടമ്പേ വയ്യ, உடம்பே முடியல, இங்க வந்தது തന്നെ വളരെ കഷ്ടപ്പെട്ട, இங்க வர்றதே கஷ்டப்பட்டு தான் வர்றீங்க, வியாதி ഉണ്ട്, ரொம்ப வியாதி இருக்கு, പുറത്തെ മനുഷ്യൻ ടോട്ടലി വീക്ക് ആണ്, வெளியான மனிதன் முழுவதுமாய் பலவீனன், ബട്ട് അകത്തെ മനുഷ്യൻ സ്ട്രോങ് ആണ്, ஆனா உள்ளான இருக்கிற மனிதன் பலவானானா. നിന്നെ തകർത്ത് കളയാൻ ലോകത്തിലെ ഒരു വ്യാധിക്കും ഒരു പോരാട്ടത്തിനും ഒരു ശക്തിക്കും സാധ്യമല്ല. உன்னை உடைத்து போடுவது உலகத்தில் எந்த வியாதிக்கும் எந்த போராட்டத்திற்கும் எந்த வல்லமைகளாலும் முடியாது. എത്ര പേർ മനസ്സിലാക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? ശരീരത്തെ പിശാച് തൊടാം, சரீரத்தை பிசாசு தொடலாம், പക്ഷെ നിന്റെ ഉള്ളിൽ വസിക്കുന്ന ആത്മാവിനെ തൊടാൻ ഈ ലോകത്തിൽ ഒരു ശക്തിക്ക് അധികാരമില്ല. ஆனால் உனக்குள்ளே வசிக்கிற ஆவியை தொடுவதற்கு இந்த உலகத்தில் எந்த வல்லமைக்கும் அதிகாரம் இல்லை. Look at your Bible please. உங்க வேதத்தை பாருங்க பார்க்கலாம். யங் மேனோடு എന്താ പറയുന്നേ? இங்கே வாலிபோடு என்ன சொல்கிறார்? He didn't say you should be strong. நீங்கள் பலவான்களா இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. അല്ല വളരെ ചലഞ്ച് ചെയ്തതാ, ரொம்ப சவால் விட்ட ஒரு வேத பகுதி. Look at your Bible. உங்க வேதத்தை பாருங்க. നിങ്ങൾ ബലവാന്മാരാകണമെന്നല്ല, நீங்கள் பலவான்களா இருக்க வேண்டும் என்று அல்ல, you are strong. நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள். Don't say hallelujah with your physical health, but if your inner man is strong, definitely you should loudly say amen or hallelujah. வெளிப்புறமான சரீரத்தை கொண்டு நீங்கள் அல்லேலூயா சொல்ல வேண்டாம், ஆனால் உங்கள் உள்ளான ஆவிக்குரிய மனிதன் பலவானானால் அந்த பலவானாகிய மனிதனை கொண்டு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Sister, you are strong. சகோதரர் நீங்கள் பலவான். Brother, you are strong. சகோதரர் நீங்க பலவான். Why you are feared? ஏன் நீங்க பயப்படுறீங்க? നീ എന്താ പ്രശ്നം കണ്ട് കലങ്ങുന്നേ? நீங்க ஏன் பிரச்சனையை பார்த்து கலங்குறீங்க? വീട്ടിലെ പോരാട്ടം കണ്ട് കലങ്ങുന്നേ എന്തിനാ? நீங்க ஏன் போராட்டத்தை பார்த்து கலங்குறீங்க? You are not weaker, but you are strong. நீங்கள் பலவீனர் அல்ல, நீங்கள் பலவான். Hallelujah. 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 നിന്റെ ബാങ്ക് ബാലൻസ് വീക്കാ, പക്ഷേ you are strong. உங்க பேங்க் பேலன்ஸ் பலவீனம் தான், ஆனா நீங்கள் பலவான். Your purse is thin, but your inner man is thick. உங்க பர்ஸ் ரொம்ப மெலிஞ்சிருக்குது, ஆனா ஆவிக்குரிய மனிதன் புஷ்டியா இருக்கிறான். ഉറപ്പുണ്ടോ? உறுதி இருக்குதா? ഉറപ്പുണ്ടോ? உறுதியா இருக்குதா? എത്ര പേർ മനസ്സിലാക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? Be strong. ரொம்ப உறுதிப்படுங்க. Be strong in spirit. ஆவியிலே பலமுள்ளவர்களாய் இருங்கள். നിന്നെ തകർക്കാൻ നോക്കുന്ന പിശാചിന്റെ ശക്തിയെ ജയിക്കാൻ നിങ്ങൾ ബലവാന്മാരായിരിക്കട്ടെ. உன்னை தகர்க்க பார்க்கிற பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ள நீங்கள் பலமுள்ளவர்களாய் இருங்கள். എന്താ തോക്കുന്നേ? என்ன பார்க்கிறோம்? നമ്മളെ പിശാചിനോട് പറയുന്നുണ്ട്, അയ്യോ ഞാൻ സ്ട്രോങ് അല്ല. நாமளே பிசாசை பார்த்து சொல்லிடுறோம், ஐயோ நான் பலவான் அல்ல, நான் பலவீனன். ഇടയിലെ ഒരു നുള്ളു കൊടുത്തിട്ട് പറയണം, ജോൺസൺ യു ആർ സ്ട്രോങ്. அடிக்கடி நம்மளே கிள்ளிக்கிட்டு சொல்லணும், ஜான்சன் நீ பலவான், சிமியோன் நீ பலவான் அப்படி சொல்லணும்.
கண்ணாடியில் பார்த்துட்டு சொல்லணும். கண்ணாடியை பார்த்து சொல்லணும், You are strong. நீ பலவான். You forget it. நீ மறந்துட்ட. நீ மறந்து போய். ஐயே நீ மறந்துட்ட. ஆனாலும் பரவாயில்லை. ஆனாலும் பரவாயில்லை. You are strong. நீ பலவான். പറയണം. சொல்லணும். രാവിലെ ഓഫീസിൽ പോകുന്നതിന് മുമ്പ് പറയണം. காலையில ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி சொல்லணும். Johnson is strong today. சிமியோன் இன்றைக்கு பலவானா இருக்கிறார். Hallelujah. Hallelujah. ഒരു പിശാചിനെ ജയിക്കാൻ കഴിയില്ല. ஒரு பிசாசனை ஜெயிக்க முடியாது. Why you fear the boss of your company? ஏன் உங்க பலஜனங்க பயப்படுறீங்க? നിങ്ങളുടെ കമ്പനിയിലെ ബോസിനെ നീ ഭയക്കുന്നത് എന്തിനാ? உங்க கம்பெனி பாஸ் பாத்தியம் பயப்படுறீங்க? ഓണർ பண்ணுங்க, அவங்கள கனப்படுத்துங்க, ബഹുമാനിக்க. அவங்களுக்கு கனம் கொடுங்க. But if he is arrogant, ஒருவேளை அவங்க ஒரு ரொம்ப கடினமுள்ள மனமுள்ளவளா இருந்தா கூட ഭയപ്പെടരുത്. பயப்படாதீங்க. നീ മുഴങ്കാലിരുന്ന് പ്രാർത്ഥിക്ക. நீங்க முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. മുഴങ്കാലിരുന്ന് പ്രാർത്ഥിച്ചിട്ട് പറയൂ, நீ முழங்கால ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க, I am not weaker, I am strong. நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். My wife is not weaker, she is strong. என்னுடைய மனைவி பலவீனன் அல்ல, பலவான். My child is not weaker, he is strong. என் பிள்ளை பலவீனன் அல்ல, அவன் பலவான். പറയാൻ എത്ര പേർക്ക് കഴിയും? அப்படி சொல்ல எத்தனை பேரால முடியும்? യേശുവിന്റെ നാമത്തിൽ അത്ഭുതം നടക്കാൻ പോകുകയാണ്. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்க போகிறது. ചിന്തിക്കൂ, നിങ്ങൾ സ്ട്രോങ് ആണ്. நீங்க பலவான் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். പറയൂ, നിങ്ങൾ സ്ട്രോങ് ആണ്. நீங்க சொல்லுங்க நீங்க பலவான் என்று. പ്രവർത്തിക്കൂ, നിങ്ങൾ സ്ട്രോങ് ആണ്. நீங்க கிரியை செய்யுங்க, நீங்க பலவான் என்று. നിങ്ങളെ പോലൊരു ബലവാൻ ഈ ഭൂമിയിൽ ഇല്ല. உங்களை போல ஒரு பலவான் இந்த உலகத்தில் இல்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. വ്യാധി വരട്ടെ, வியாதி வரட்டும், പ്രശ്നം വരട്ടെ, பிரச்சனை வரட்டும், പ്രതികൂലം വരട്ടെ, எதிர்ப்பு வரட்டும், കടഭാരം വരട്ടെ, கடன் வரட்டும், you are strong. நீங்கள் பலவான். My enemy is weaker. என் எதிரி பலவீனன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഞാൻ ബലവാനാ. நான் பலவான். വാലിബരേ, வாலிபரே, നിങ്ങൾ ബലവാന്മാരാകയാൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് ഇത് എഴുതുകയാണ്. நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலே நான் உங்களுக்கு எழுதுகிறேன். If you want to overcome the wicked one, you should be strong. நீங்கள் பொல்லாங்கான எதிர்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் பலவான்களாய் இருக்க வேண்டும். So next one, அடுத்த காரியம், how you should be strong. எப்படி நீங்கள் பலவானா இருக்க முடியும்? How you can be strong. நீங்கள் எப்படி பலவானா இருக்க முடியும்? അടുത്ത വചനം പറയുന്നുണ്ട്, அடுத்த வசனம் சொல்லுகிறது, the word of the Lord abides in you. தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 14. எஸ், മറക്കരുത്, ചെയ്തി മറക്കരുത്. செய்தியை மறக்காதீங்க, How to become மறந்துடாதீங்க. a perfect Christian? எப்படி ஒரு பூரண கிறிஸ்தவனா மாற How to முடியும்? become a perfect Christian to start a revival in my church? என்னுடைய சபையிலே எழுப்புதலை கொண்டு வர எப்படி ஒரு பூரணமான கிறிஸ்தவனா இருக்க How to முடியும்? become a perfect Christian to start a revival in my family? என்னுடைய குடும்பத்திலே எழுப்புதலை கொண்டு வர எப்படி ஒரு பூரண கிறிஸ்தவனா How இருக்க to முடியும்? become a perfect Christian to start a revival in Tuticorin? தூத்துக்குடியில எழுப்புதலை கொண்டு வர நான் எப்படி ஒரு பூரணமான கிறிஸ்தவனா இருக்க முடியும்? Number 1, ஒன்று, ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ടത് மிக முக்கியமான காரியம், അവനെ അറിയുക. அவரை அறிந்து கொள்ளுங்கள். പാപങ്ങൾ മോചിച്ചിരിക്കുന്നു എന്ന അറിവ് ലഭിക്കപ്പെടുക. பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற அறிவு கிடைக்கட்டும். സാത്താനെ ജയിക്കുക. பிசாசை மேற்கொள்ளுங்கள். അവനെ ജയിക്കാൻ സ്ട്രോങ് ആയി തീരുക. அவனை மேற்கொள்ள பலமுள்ளவர்களாய் மாறுங்கள். സ്ട്രോങ് ആകാൻ വചനമുള്ളിൽ വസിക്കുക. பலவானாய் மாற வசனத்தை உள்ளே தரித்துக் கொள்ளுங்கள். You should be rooted and grounded in the word of God. நீங்கள் தேவ வசனத்திலே வேரூன்றி ஆழமாய் வேறு விடுதலாய் இருக்க வேண்டும். എന്താ യോഹന്നാൻ പറഞ്ഞത്? யோவான் என்ன சொல்கிறார்? നിങ്ങൾ വചനം വാസിച്ചിരിക്കയാൽ ഞാൻ നിങ്ങൾക്ക് എഴുതുന്നു. நீங்கள் வசனத்தை வாசித்திருக்கிறபடியினாலே நான் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படியா? அப்படியா சொன்னார்? അല്ല. இல்ல. നിങ്ങൾ വചനം കേട്ടപടിയിനാൽ. நீங்கள் வசனம் கேட்டபடியினாலே അല്ല. அல்ல. നല്ല വചനം നമ്മുടെ കയ്യിൽ ഇരിപ്പതിനാൽ. நல்ல வசனத்தை கையில வச்சிருக்கிறதுனால, நிறைய വചനങ്ങൾ നിങ്ങളുടെ ഷെൽഫിൽ ഇരിക്കുന്നതിനാൽ. நிறைய வசனங்கள் உங்க ஷெல்ஃப்ல இருக்கிறதுனால, நிறைய വചനങ്ങൾ ഭിത്തിയിൽ എഴുതി വെച്ചിരിക്കുന്നതിനാൽ. நிறைய வசனங்களை செவத்துல எழுதி வச்சிருக்கிறதுனால, നിനക്ക് ഞാൻ നല്ല കാർ തന്നപ്പോൾ കാറിൽ ഒരു വചനം പോട്ടതിനാൽ. உனக்கு நல்ல நான் கார் கொடுக்கும்போது கார்ல நல்ல ஒரு வசனம் எழுதுனதுனால. അങ്ങനെങ്ങും അല്ല 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 അല്ല. அப்படி ஒண்ணு இல்ல 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 இல்ல. വചനം നിങ്ങളുടെ ഉള്ളിൽ വസിച്ചിരിക്കുന്നതിനാൽ. வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறபடியினாலே. ഫയർ അസംബ്ലിയെ കുറിച്ച് കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്നത്, இந்த அக்னி சபையை குறித்து கர்த்தர் விரும்புவது, ഇവിടെ ഇരിക്കുന്ന കൊച്ചുകുട്ടി തൊട്ട് இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் മുതിർന്നവർ വരെ பெரியோர் வரையிலும் വചനത്തിൽ വേരൂന്നിയവരാകണം. வசனத்தில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். വചനത്തിൽ വേരൂന്നിയവരാകണം. வசனத்தில் வேரூன்றப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். എനിക്കറിയാം ഈ സഭ വചനത്തിന് കൂടുതൽ പ്രാധാന്യം കൊടുക്കുന്ന സഭയാണ്. எனக்கு தெரியும் இந்த சபை வசனத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கிற சபை. I really appreciate you. நான் மிக உண்மையாகவே உங்களை பாராட்டுகிறேன். അല്ല, അപ്രീഷിയേറ്റ് ചെയ്യേണ്ട കാര്യമല്ല, അത് നിങ്ങളുടെ ഡ്യൂട്ടിയാ. அது நான் உங்களை பாராட்ட வேண்டிய காரியமும் இல்லை, ஏன்னா அது உங்க கடமை.
എത്ര പേർ മനസ്സിലാക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? വചനമില്ലാത്ത സഭ നിൽക്കുന്ന സഭയല്ല. வசனம் இல்லாத சபை நிலை நிற்கிற சபை அல்ல. വചനമുണ്ടോ? வசனமுண்டோ? എല്ലാരും പോയാലും எல்லாரும் போனாலும் നീ മാറില്ല. நீங்க மாற மாட்டீங்க. എന്തെല്ലാം പ്രശ്നം വന്നാലും, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் നീ മാറില്ല. நீங்க மாற மாட்டீங்க. നിന്റെ ഉള്ളിൽ വചനമുണ്ട്. உங்களுக்குள்ளாக வசனம் உண்டு. സിസ്റ്റർ മേക്ക് ഷുവർ. சகோதரி அடுத்தது, ബ്രദർ മേക്ക് ഷുവർ. சகோதர பக்குவப்படுங்கள். The word of the Lord is abide in you. தேவ வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? വചനമുണ്ടോ? வசனம் இருக்கிறதா? വചനം ഭക്ഷിച്ചാൽ, வசனத்தை புசித்தால் பலன் உண்டாகும். അകത്ത മനുഷ്യന് ബലം ഉണ്ടാകും. உள்ளான மனிதனுக்கு பலன் உண்டாகும். അകത്ത മനുഷ്യൻ സ്ട്രോങ് ആണോ സിസ്റ്റർ? உள்ளான மனிதன் ஸ்ட்ராங்கா இருக்க, பலவானா இருக்கறான சகோதரி. അമ്മ 70 വയസ്സായി. அம்மாக்கு 70 வயசு ஆகுது. ഒന്നിനുമേ முடியாது. ஒண்ணுமே முடியாது. നടക്കാനും മേല, കാറിൽ ഏറാനും മേല. நடக்க முடியாது, கார்ல ஏறி உட்காரவும் முடியாது. നിങ്ങൾ ഇന്ന് ഇവിടെ വന്നത് ஆனா இன்றைக்கு நீங்கள் இங்க வந்திருப்பது അകത്ത മനുഷ്യൻ സ്ട്രോങ് ആയതുകൊണ്ടാണ്. உள்ளான மனிதன் பலவானா இருக்கிறபடியினாலே. ഉറപ്പുണ്ടെങ്കിൽ ദൈവത്തിന് നന്ദി പറഞ്ഞാട്ട്. அந்த உறுதி இருந்தால் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. അകത്ത മനുഷ്യൻ സ്ട്രോങ് ആകണം. உள்ளான மனிதன் பலவானாகணும். അകത്ത മനുഷ്യനെ സ്ട്രോങ് ആക്കാൻ, എൻറിച്ച് ചെയ്യാൻ, ബൂസ്റ്റ് ചെയ്യാൻ ഒരേ ഒരു വഴിയുള്ളൂ, വചനം ഭക്ഷിക്കുക. உள்ளான மனிதனை பலவானாக்க, புஷ்டிப்படுவதற்கு செய்ய ஒரே ஒரு வழிதான் உண்டு. வசனத்தை புசிக்க வேண்டும். Meditate the word of God. தேவ வசனத்தை தியானிக்க வேண்டும். Meditate the word of God. தேவ வசனத்தை தியானியுங்கள். And moreover meditation, you should abide in it. அதை தியானிப்பது மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேலாக அதற்குள் நீங்க நிலைத்திருக்க வேண்டும். Rooted in it. அதிலே வேரூன்ற வேண்டும். And grounded in it. அதிலே ஆழமாய் வேரூன்றி போக வேண்டும். Stand on the word of God. தேவ வார்த்தையில உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട്? எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? വചനമുണ്ട്. வசனம் உண்டு. നിങ്ങൾ വചനത്തിൽ വേരൂന്നപ്പെട്ടിരിക്കുന്നു. நீங்கள் വசനത്തിலே வேரூன்றப்பட்டிருக்கீங்க. അടുത്തിരിക്കുന്നവർക്ക് കരം കൊടുത്ത് പറഞ്ഞാട്ടെ. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து വചനമുണ്ടോ? வசனம் இருக்கிறதா? You are strong. நீங்கள் பலவான். രണ്ടു പേർക്ക് പറഞ്ഞാട്ടെ. பக்கத்துல ரெண்டு பேரை பார்த்து கை വചനമുണ്ടോ? வசனமுண்டோ? You are strong. நீங்கள் பலவான். You are strong. நீங்கள் பலவான். പ്രാർത്ഥിക്കുന്ന വിശ്വാസിയെ, நீங்க ஜெபிக்கிற விசுவாசியே, you are a prayer warrior. நீங்கள் ஜெப வீராங்கனையாக இருந்தால் That's fine. அது நல்லது. That's good. அது நல்லது. Is a much blessed person. மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நபர் நீங்க. But at the same time, அதே நேரத்தில் you should be rooted in the word of God. நீங்கள் தேவ வசனத்திலே வேரூன்றப்பட வேண்டும். You are doing lot of things for the church. நீங்கள் சபைக்கான காரியங்களை செய்கிறீர்கள். You are doing much. You are a much blessed person for the ministry. நீங்கள் ஊழியத்திற்கு மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர் நபர். But you should be grounded and rooted in the word of God. ஆனால் நீங்கள் தேவ வசனத்திலே, வார்த்தையிலே ஆழமாய் வேரூன்றப்பட்டவளாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல காணிக்கை கொடுத்தால் ஸ்ட்ராங் ஆகாது. நல்ல காணிக்கை கொடுத்தா ஸ்ட்ராங் ஆக மாட்டோம். പക്ഷെ വചനം തിന്നാൽ സ്ട്രോങ് ആകും. ஆனா வசனத்தை புசிச்சா நல்ல பலவானாவோ. സ്തോത്രം 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 സ്തോത്രം. ஸ்தோத்திரம். എത്ര പേർ മനസ്സിലാക്കുന്നുണ്ട്? എത്ര പേർ മനസ്സിലാക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? സ്ട്രോങ് ആകണം, സ്ട്രോങ് ആകണം. பலவானாகணும், பலவானாகணும், பலவானாகணும். അകത്ത മനുഷ്യനെ പട്ടിണിക്ക് ഇട്ടിട്ട് നല്ല മട്ടൻ ബിരിയാണി സാപ്പിട്ട് அப்படி இப்படி നടക്കാതെ, உள்ளான மனிதனை பட்டினி போட்டுட்டு வெளியில மட்டனையும் சிக்கனையும் தின்னு நடக்காதீங்க. നല്ല ഭക്ഷണം കൂടെ நல்லா சாப்பிடுங்க. എவ்வளவு നാളായി അകത്ത മനുഷ്യൻ നല്ലൊരു ഡിലീഷ്യസ് ഫുഡ് കഴിച്ചത് എന്ന് നിങ്ങൾക്ക് തന്നെ തോന്നണം. உள்ளான ஆவிக்குரிய மனிதன் நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு உங்களுக்கே ஒரு எண்ணம் வரணும். 6 ദിവസം അകത്ത മനുഷ്യനെ പട്ടിണിക്കിട്ട് 7ാം നാൾ മാത്രം ഫീസ്റ്റിംഗ് കൊടുക്കരുത്. 6 நாள் உள்ளான மனிதனை பட்டினி போட்டுட்டு 7வது நாள் மட்டும் வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்காதீங்க. 6 நாளும் பாஸ்டருக்கு வந்து பேச முடியாது. 6 நாளும் பாஸ்டர் வந்து உங்ககிட்ட வார்த்தை பேச முடியாது. செய்தி தர முடியாது. செய்தி கொடுக்க முடியாது. Meditate the word of God. ஆனால் நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டும். காலை மார்னிங்ல ഏറ്റവും ஏர்லி மார்னிங்ல அதிகாலையில, காலையில அதிகாலையில நல்ல ഭക്ഷണം അകത്ത മനുഷ്യന് കൊടുക്ക. நல்ல ஆகாரத்தை உள்ளான மனிதனுக்கு கொடுக்கணும். നീ സാപ്പിട്ടില്ലെങ്കിലും நீங்க சாப்பிடலாம் கூட, അകത്ത മനുഷ്യന് ഫുഡ് കൊടു. உள்ளான மனிதனுக்கு சாப்பாடு கொடுங்க. You will be victorious. அவன் ஜெயிக்கிறவனாய் இருப்பான். You will be victorious in your business sector. நீங்கள் உங்கள் வியாபார மண்டலத்தில் ஜெயிக்கிறவனாய் You இருப்பீர்கள். will be victorious in your education field. உங்கள் கல்வி படிப்பில் நீங்கள் ஜெயிக்கிறவனாய் இருப்பீர்கள். You will not be defeated. நீங்கள் தோற்கடிக்கப்பட மாட்டீர்கள். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഇന്ന് പകൽ നിന്റെ പരാജയം മാറാൻ പോകുകയാണ്. இந்த பகலில் உங்கள் தோல்விகள் மாற போகிறது. പിശാചിനെ വചനം കൊണ്ട് നീ വെട്ടാൻ പോകുകയാണ്. பிசாசு வசனத்தினால் நீங்கள் வெட்ட போகிறீர்கள். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? വചനം വേണം.
வசனம் வேண்டும். நான் வேகத்தில் போகട്ടെ. நான் சீக்கிரமாய் போகிறேன். அடுத்த வாக்கிലേക്ക് கடந்து വരുമ്പോൾ, அடுத்த வசனத்துக்கு வரும்போது, do not love the world. உலகத்தில் அன்பு கூராதிருங்கள். It's very difficult. அது ரொம்ப கஷ்டம். It's very difficult in 21st century. 21ஆம் நூற்றாண்டில் அது பெரிய கஷ்டம். As we are the part of the society, நாங்கள் சமுதாயத்தில் நாம் ஒருவராய் இருக்கும்போது automatically we are liable to love the world. சாதாரணமாகவே பொதுவாக நாமாகவே உலகத்தோடு ஒத்துப்போக பழகிக் கொள்கிறோம். But you should not. ஆனால் நீங்கள் செய்யக்கூடாது. Don't cross the limits. இந்த எல்லையை தாண்டக்கூடாது. I hope in the right place I am. நான் சரியான இடத்துல தான் இருக்கேன் நான் விசுவாசிக்கிறேன். Amen. ஆமென். Don't love the world. உலகத்தில் அன்பு கூராதிருங்கள். Don't cross the word of God. தேவ வசனத்திலே அன்புகள். Everything should be according to the will of God. எல்லா காரியங்களும் தேவ சித்தப்படியே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வ சித்தம் விட்டு இடவும் வலவும் மாறരുത്. தேவ சித்தத்தை விட்டு வலது பக்கம் இடது பக்கம் மாறாதீங்க. தெய்வ சித்தத்திற்கு முன்கடனை கொடுக்க. தேவ சித்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. You can be a part, you can be merged in the society, but you should give a much more priority for the God's will. நீங்கள் சமுதாயத்தில் இருக்கலாம், சமயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், அதை காட்டிலும் அதிகமாக தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம் இருக்க வேண்டும். ദൈവഹിതം ഇല്ലാത്ത ബന്ധം വേണ്ട. தேவ சித்தம் இல்லாத உறவு வேண்டாம். ദൈവ சித்தம் இல்லாத friendship வேണ്ട. தேவ சித்தம் இல்லாத நட்பு வேண்டாம். ദൈവഹിതം ഇല്ലാത്ത business വേണ്ട. தேவ சித்தம் இல்லாத பிசினஸ் வேண்டாம். ദൈവഹിതം ഇല്ലാത്ത വ്യാപാരം വേണ്ട. தேவ சித்தம் இல்லாத வியாபாரம் வேண்டாம். ദൈവഹിതം ഇല്ലാത്ത വേല വേണ്ട. தேவ சித்தம் இல்லாத வேலை வேண்டாம். ദൈവ சித்தம் இல்லாத படிப்பு വേണ്ട. தேவ சித்தம் இல்லாத படிப்பு வேண்டாம். Don't love the world. உலகத்தை அன்பு கூராதிருங்கள். Don't love the world. உலகத்தில் அன்பு கூராதிருங்கள். Don't be away from the will of God. தேவ சித்தத்தை விட்டு வெளியே போகாதிருங்கள். Be behind the will of God தேவ சித்தத்துக்கு பின்பாக இருங்கள். and do everything in the society. சமுதாயத்தில் அத்தனையும் Love the people. ஜனங்களை நேசிங்க. Do everything. எல்லாவற்றையும் Do செய்யுங்க. social work. சமுதாய work செய்யுங்க. Uplift your community. உங்க எல்லா சமுதாயத்துக்கு வேலை செய்யுங்க. Everything. You எல்லாவற்றையும் can do everything. நீங்க எல்லாம் செய்யலாம். But should ஆனால் according to the will of God. ஆனால் அவை எல்லாம் தேவ சித்தத்தின்படியே இருக்க வேண்டும். അകത്ത മനുഷ്യൻ ഭക്ഷിച്ച വചനത്തിനനുസരിച്ച് ചെയ്യ. உள்ளான மனிதன் புசித்த வசனத்தின் அடிப்படையிலே செய்யுங்கள். You will be victorious. நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഇന്ന് പകൽ എത്ര പേർ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട് എനിക്ക് വിജയിക്കണമെന്ന്? நான் ஜெயிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? എനിക്കൊരു മെച്യൂർ ക്രിസ്ത്യൻ ആകണമെന്ന്? ஒரு பக்குவமுள்ள கிறிஸ்தவனை மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? സ്ഥാനപ്പെട്ടിട്ട് 10 വർഷം അതല്ല ஞானஸ்நானம் எடுத்து 10 வருஷம் ஆச்சு. அது இல்ல. അതൊന്നുമല്ല മെച്യൂരിറ്റി. அதெல்லாம் பக்குவம் கிடையாது. I want to become a mature Christian. நான் ஒரு பூரணப்பட்ட பக்குவப்பட்ட கிறிஸ்தவனாக விரும்புகிறேன். For that purpose I am ready to do anything and everything for the Lord. ஆகவே அந்த காரியத்திற்காக எல்லாவற்றையும் தேவனுக்காக செய்ய விரும்புகிறேன். എത്ര പേർ പറയും? எத்தனை பேர் சொல்லுவீங்க? എത്ര പേർ അങ്ങനെ ഒരു ഡെഡിക്കേഷൻ എടുക്കും? எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுப்பீங்க? യേശുവിന്റെ നാമത്തിൽ അത്ഭുതം നടക്കാൻ പോകുകയാണ്. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்க போகிறது. ജയിച്ചവരാകട്ടെ, நீங்கள் ஜெயித்தவர்களாய் இருங்கள். വചനമുള്ളവരാകട്ടെ, வசனமுள்ளவர்களாய் இருங்கள். അഭിഷേകത്താൽ നിറയട്ടെ, அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்கள். பலவானாய் இருங்கள். വചനത്തിൽ ഉറയ്ക്കപ്പെടട്ടെ, வசனத்தில் நிலைத்திருங்கள். വചനവും അഭിഷേകവും ഉള്ള ദൈവവേദനാൽ നിറയപ്പെടട്ടെ. നിങ്ങൾ മെച്യൂർ ക്രിസ്ത്യനായി മാറാൻ പോകുകയാണ്. வசனமும் அபிஷேகம் உள்ள தேவ பிள்ளையால் நீங்கள் நிரப்பப்பட்டிருங்கள். நீங்கள் பக்குவமுள்ள கிறிஸ்தவர்களாய் மாறுவீர்கள். You are a mature Christian. நீங்கள் பக்குவமுள்ள கிறிஸ்தவர்கள். Through you many people are going to be mature Christians. உங்கள் மூலமாக अनेகர் பக்குவமுள்ள கிறிஸ்தவர்களாய் மாறப் போகிறார்கள். Dear pastor, அருமையான போதகர்களே, നിങ്ങൾ ഊഴിയം ചെയ്യുന്ന ഇടത്തിൽ 10 പേരെ ഉള്ളെങ്കിലും നിങ്ങളുടെ ഫോക്കസ് അവർ മെച്യൂർ ആകണം. நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல 10 பேர் இருந்தாலும் கூட அவருடைய நோக்கம் எல்லாம் அவர்கள் பக்குவமுள்ள கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டும். Christian life is not a number game. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எண்ணிக்கையில் அல்ல. Don't give importance for the quantity. எண்ணிக்கைக்கு எந்த நாளும் முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். But you should give for the quality. ஆனால் அதை விட சிறந்த குவாலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். എന്താ അപ്പോസ്തോലിക് ഫയർ ചർച്ച് ഇவ்வளவு മാത്രം ആൾക്കാർ ഇരിക്കുന്നത്? ஏன் அப்போஸ்தலிக் ஃபயர் சபையில இவ்வளவு ஆட்கள் இருக்காங்க? എന്താ പുതിയ 100 ആൾക്കാർ ഇന്ന് വരാത്തെ? ஏன் இன்னைக்கு புதிய 100 ஆட்கள் வரல? why? ஏன்? ഇവരാരും വർക്ക് பண்ணாதതിനാല? இவங்க யாரும் வேலை செய்யாதனாலயா? ഇങ്ങ അഭിഷേകം ഇല്ലാത്തതിനാല? இல்ல അഭിഷേകം இல்லாதனாலயா? ഇവിടെ അത്ഭുതം നടക്കാത്തതിനാല? இங்க അற்புതം ഇവിടെ நடக்காதனாலயா? വചനം ഇല്ലാത്തതുകൊണ്ടാണോ? இங்க வசனம் இல்லாதனாலயா? no never. இல்ல you are quality believers. நீங்க எல்லாரும் தரமுள்ள விசுவாசிகள்.
അയ്യോ, നിങ്ങളെ പുറമപ്പെടുത്തിയാ ഞാൻ പറഞ്ഞത്. உங்களை தான் நான் உங்களை உற்சாகப்படுத்தி தான் சொல்றேன். എത്ര പേർക്ക് മനസ്സിലാകുന്നുണ്ട്? எத்தனை பேருக்கு புரியுது? ഇവർ ക്വാളിറ്റി ബിലീവർ. நீங்கள் தரமுள்ள விசுவாசிகள். അടുത്തിരിക്കുന്നവർക്ക് കൈ കൊടുത്തിട്ട് പറ, பக்கத்துல இருக்கவங்க கை கொடுத்து சொல்லுங்க, ഇവർ ക്വാളിറ്റി ബിലീവർ. நீங்க தரமுள்ள விசுவாசி. ഉത്സാഹമായി പറ, உற்சாகத்தோடு சொல்லுங்க, ഇവർ ക്വാളിറ്റി ബിലീവർ. நீங்கள் தரமுள்ள விசுவாசி. ഇവർ ക്വാളിറ്റി ബിലീവർ ഇൻ എ ക്വാളിറ്റി ചർച്ച്. நீங்கள் தரமுள்ள விசுவாசியாய் தரமுள்ள சபையில் இருக்கிறீர்கள். എത്ര പേർ മനസ്സിലാക്കുന്നു? எத்தனை பேர் புரிந்து கொள்றீங்க? ഇവർ ക്വാളിറ്റി ബിലീവർ. நீங்கள் தரமுள்ள விசுவாசிகள். ഡോണ്ട് ഫിയർ. பயப்படாதீங்க. You are stronger. நீங்கள் பலவான். You are stronger than 2017. 2017 காட்டிலும் இப்பொழுது நீங்கள் பலவான்கள். Hallelujah. Hallelujah. எப்படி செக் பண்ணுமே நீங்கள் பலவானானோன்னு மசிலக்கே இல்ல? நீங்க பலவான் எப்படி சோதிச்சு பாப்பீங்க? கையில இருக்கிற அந்த மசில் எல்லாம் பார்த்து ஆம்ஸ் பார்த்தா பாப்பீங்க. நீங்க எல்லாம் பலவான் பலவான். I can lift anything. நான் எல்லாம் எதனால தூக்க முடியும். അതുപോലെ അകത്ത മനുഷ്യനെ ഒന്ന് ചെക്ക് பண்ணுங்க. அதே மாதிரி உள்ளான மனிதனை சோதிச்சு பாருங்க. ஸ்ட்ராங் ஆனோ? நான் பலவான். மசில் எல்லாம் வீக் ஆயோ? ஐயோ மசில் எல்லாம் பலவீனமா போயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கற? ഒന്ന് ചിന്തിക്ക. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ഒന്ന് തട്ടി ഉണർത്ത്. தட்டி எழுப்புங்க. എന്നിട്ട് പറ. அப்படி சொல்லுங்க. படுத்து தூங்காதீங்க. படுத்து தூங்காதீங்க. அப்படி படுத்து தூங்கியா தம்மியக்க வெளியில் வரும். அப்படி படுத்து தூங்குனா தொப்ப வெளியில வந்துரும். അതുകൊണ്ട് നീ എളുമ്പ. அதனால நீ எழும்பு. எழும்பி பிரகாசிக்க. நீ எழும்பி பிரகாசி. சொல்லுங்க உள்ளான மனுஷனோட പറ, என் மனமே. சொல்லுங்க உள்ளான மனுஷனை பார்த்து சொல்லுங்க, என் மனமே. என் ஆத்துமாவே. என் ஆத்துமாவே. எழும்பி பிரகாசி. எழும்பி பிரகாசி. You are stronger. நீ பலவான். ഓറാബാ ശതലാദഗൽ ഖഡഗമനബശസ്. നിങ്ങൾ ബലവാനാണെന്ന് തെളിയിപ്പാൻ, நீங்கள் பலவான் என்று நிரூபிக்கும்படியாய். പ്രശ്നം വരുമ്പോൾ അറിയാം ഒരുവൻ ബലവാനാണോ എന്ന്. ஒரு பிரச்சனை வரும்போது தெரியும் நீ ஒரு பலவானா இல்லையான்னு. ഒരു അരിയർ വരുമ്പോൾ അറിയാം ബലവാനാണോ എന്ന്. ஒரு அரியர் வரும்போது தெரியும் பலவானா இல்லையான்னு. വളരെ എതിർപാർത്തിരുന്ന അഡ്മിഷൻ ബ്ലോക്ക് ആകുമ്പോൾ അറിയാം ആള് അകത്ത മനുഷ്യൻ ബലവാനാണോ എന്ന്. ரொம்ப எதிர்பார்த்திருந்த அட்மிஷன் நடக்காம இருக்கும்போது தெரியும் நீங்க பலவானா இல்லையான்னு. അയ്യോ, പുറത്തു പോകാൻ താല്പര്യപ്പെട്ട് വെളിയ നാട്ടിൽ പോയി പഠിക്കണം, അതായിരുന്നു നിന്റെ ആഗ്രഹം. അത് മുടങ്ങുമ്പോൾ അറിയാം നിങ്ങൾ സ്ട്രോങ്ങർ ആണോ എന്ന്. வெளிநாட்டுக்கு போய் படிக்க வேண்டும் என்பது அவன் விருப்பம். அது தடபடும் போது தான் தெரியும் நீ பலவானா இல்லையா. പെൺപിള്ളയ്ക്ക് വന്ന മാരേജ് പ്രപ്പോസൽ അത് മുടങ്ങുമ്പോൾ അറിയാം നിങ്ങൾ പെർഫെക്റ്റ് ക്രിസ്ത്യൻ ആണോ എന്ന്. உங்கள் மகளுக்கு வந்த கல்யாண ஆலோசனை அது இல்லாம நடக்காம போகும்போது உங்களுக்கு தெரியும் நீங்க பூரண கிறிஸ்தவளா இல்லையான்னு. ഹലോ ഹലോ, മനസ്സിലാവുന്നുണ്ടോ? புரியுதா? ഒന്നും ഇല്ലെങ്കിലും, ஒண்ணு இல்லாட்டாலும், പണം ഇല്ലെങ്കിലും, பணம் இல்லாட்டாலும், ഒന്നും ഇല്ലെങ്കിലും ஒண்ணும் இல்லாட்டாலும் ബലവാനായിരിക്കെ. பலவானாயிருங்க. ബലവാനായിരിക്കെ. பலவானாயிருங்க. ബലവാനായിരിക്കെ. பலவானாயிருங்க. അകത്ത മനുഷ്യൻ ബലവാനായിട്ടുള്ള വിശ്വാസികളെ ചേർക്കാൻ ഒരുവൻ വരുന്നുണ്ട്. உள்ளான மனிதனுக்குள்ளாக பலவானாயிருக்கிற விசுவாசிகளை சேர்ப்பதற்கு ஒருவர் வருகிறார். ഉറപ്പുണ്ടോ? உறுதி இருக்கிறதா? വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ പറയുന്നുണ്ട്, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயித்தவர்களை ഞാൻ ചിലത് കൊടുക്കാൻ പോകയാ. ஜெயம் கொண்டவனுக்கு நான் சிலதை கொடுக்க போகிறேன். സ്തോത്രം 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 സ്തോത്രം. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ജയിച്ചവനെ ലഭിക്കുകയുള്ളൂ. ஜெயம் பெற்றவனே பெற்றுக்கொள்வான். അവിടെ പോണം കേട്ടോ. அங்க போகணும். கேட்டீங்களா? ഗൾഫിൽ പോയില്ലേലും അവിടെ പോണം. கல்ஃபுக்கு போகலாம் கூட அங்க போகணும். എത്ര പേർക്ക് ഉറപ്പുണ്ട്? எத்தனை பேருக்கு உறுதி இருக்கிறது? എത്ര പേർക്ക് ഉറുതിയുണ്ട്? எத்தனை பேருக்கு அந்த உறுதி இருக்கிறது? ഇനി ഒരു ചെയ്തി ഇവിടെ കൊടുക്കാൻ ഞാൻ വരുമോ എന്ന് എനിക്കറിയില്ല. இன்னொரு செய்தி கொடுக்க நாங்க வருவனா இல்லன்னு எனக்கு தெரியாது. നമ്മുടെ കർത്താവ് വരാറായി. நம்முடைய ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. Be stronger. நீங்கள் பலவான்களாய் இருங்கள். Don't allow any satanic work to pull you down. எந்த பிசாசின் சக்திகளும் உங்களை கீழே இழுக்காதபடிக்கு நீங்கள் தைரியமாயிருங்கள். നിങ്ങൾ പറക്കുന്ന ക്രിസ്ത്യാനിയാകട്ടെ. நீங்கள் பறக்கிற கிறிஸ்தவர்களாயிருங்கள். ഉയരത്തിലേക്കാകട്ടെ നോട്ടം. உங்கள் நோக்கம் உன்னதத்துக்கு நேராக இருக்கட்டும். താഴെ അല്ല നോക്കേണ്ടത്, கீழே அல்ல பார்க்க வேண்டியது, മേലെ നോക്ക്. மேலே பாருங்கள். അക കണ്ണുകൾ ഉയരട്ടെ. அக கண்கள் உயரட்டும். യേശു വരാറായി. இயேசு வரப்போகிறார். ഉറപ്പുണ്ടോ? உறுதி இருக்கிறதா? ഉറപ്പുണ്ടോ? உறுதி இருக்கிறதா? എന്റെ അകത്ത മനുഷ്യൻ സ്ട്രോങ് ആയി ഞാൻ പറന്നുയരുന്ന കാലം അടുത്തിരിക്കുന്നു. என் உள்ளான மனிதன் பலவானாக மாறி நான் பறந்து உயர்கிற காலம் மிக சமீபமாயிருக்கிறது. Don't think about a project that will happen on 2030. 2030 நடக்க போகிற காரியத்தை எண்ணி இப்பொழுது கலங்காதீர்கள். 2030 നിങ്ങൾ ചെയ്യാൻ പോകുന്ന ഒരു പ്രൊജക്റ്റിനെ കുറിച്ച് ചിന്തിച്ചിരിക്കരുത്. 2030 நீங்கள் செய்ய போகிற ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் இப்பொழுதே யோசிக்காதீர்கள். നിങ്ങൾ 2019 പറക്കാൻ പോകുകയാണെന്ന് ചിന്തിക്കുക. நீங்க 2019 உயர பறக்க போகிறீர்கள் என்று நினையுங்கள்.
ഇപ്പോൾ തന്നെ യേശുവിന്റെ നാമത്തിൽ അത്ഭുത രോഗശാന്തി ഇവിടെ വ്യാപരിച്ചു കൊണ്ടിരിക്കുക. യേശുവിൻ നാമത്തിനാലെ இங்க அற்புத விடுதலை வியாபரித்துக் கொண்டிருக்கிறது. കണ്ണ് മുകളിലോട്ടാണെങ്കിൽ உங்கள் கண்கள் மேலே இருக்குமானால் യേശുവിന്റെ നാമത്തിൽ അത്ഭുതം നടക്കാൻ പോകുകയാണ്. യേശുവിൻ നാമത്തിൽ அற்புதம் நடக்க போகிறது. കണ്ണ് മുകളിലോട്ട് உங்கள் கண்கள் மேலே. അതാ യോഹന്നാൻ പറഞ്ഞത്. அத யோவான் சொல்கிறார். ലോകത്തെ സ്നേഹിക്കരുത്, உலகத்தில் அன்பு கூறாதிருங்கள். നോക്ക മേലോട്ട് നോക്ക്, பாருங்க மேலே பாருங்க. അകത്ത മനുഷ്യൻ സ്ട്രോങ് ആകട്ടെ, உள்ளான மனிதன் பலவானாய் மாறட்டும். എത്ര പേർ ആഗ്രഹിക്കുന്നുണ്ട്? எத்தனை பேர் விரும்புறீங்க? യേശുവിന്റെ നാമത്തിൽ അത്ഭുതം നടക്കട്ടെ. യേശുവിன் നാമத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும். ഇനി മൂന്നാം അധികാരത്തിലേക്ക് ഞാൻ വേഗത്തിൽ തിരിച്ചു വരികയാണ്. இனி மூன்றாம் அதிகாரத்திலே சீக்கிரமாய் கடந்து வருகிறேன். chapter 3 மூன்றாம் அதிகாரம் verse 22 23 24 22 23 24 அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். നാം വേണ്ടിക്കൊള്ളുவது എതുവോ நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ അത് നിങ്ങൾ പ്രാപിക്കും. அதை நீங்கள் பெறுவீர்கள். എപ്പോഴാ? எப்போது? if you are a mature Christian, நீங்கள் ஒரு பூரண பக்குவப்பட்ட கிறிஸ்தவராய் இருந்தால் your request will be granted. உங்கள் ஜெப தேவைகள் சந்திக்கப்படும். ഇത് ഞാൻ சொன்னதല്ല, നിങ്ങൾ നല്ല ഹല്ലേലൂയ പറഞ്ഞു, പരവായില്ല. இது நான் சொன்னது கிடையாது, அதனால நீங்க நல்லாவே ஹல்லேலூயா சொல்லலாம். ഇത് യോഹന്നാൻ എന്നെ പഠിപ്പിച്ചതാ. இது யோவான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ആരുടെ പ്രാർത്ഥനയാ ദൈവം കേൾക്കുന്നതെന്ന്, யாருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்று, ആര് പ്രാർത്ഥിക്കുമ്പോഴാ സ്വർഗ്ഗത്തിന്റെ കിടിവാതിൽ തുറന്ന് ആശീർവാദം വരുന്നതെന്ന്, யார் ஜெபிக்கும்போது வானத்தின் பலகணிகள் திறந்து ஆசீர்வாதங்கள் வருகிறது என்று, ആര് മുട്ടലിരിക്കുമ്പോൾ അത്ഭുതം നടക്കുന്നതെന്ന്, யார் முழங்கால் படியிடும்போது அற்புதம் நடக்கும் என்று ദൈവം പറയുന്നു. ஆண்டவர் சொல்கிறார். if you are a mature Christian, நீங்கள் பக்குவப்பட்ட கிறிஸ்தவரானால் by following all the commandments of Lord, தேவ கற்பனைகள் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறவர்களானால், and if you are walking in the ordinance of the Lord, நீங்கள் தேவ வழியில் சரியாய் நடக்கிறவர்களானால், if you are keeping the statutes, நீங்கள் சகல கற்பனைகளை சரியாய் கைக்கொள்வீர்களானால், your request will be granted. நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ഒന്നും ചെയ്യാതെ വെറുതെ താ താ അതുതാ ഇതുതാ, കാലേ പ്രാർത്ഥിച്ചാലും അത്, സായങ്കാലം പ്രാർത്ഥിച്ചാലും അത്, മധ്യാഹ്നം ജപിച്ചാലും അത്, എല്ലാം താ താ. ஒண்ணுமே செய்யாம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தாங்க தாங்க தாங்க, காலையில ஜெபம் பண்ணாலும் சாயங்காலம் ஜெபம் பண்ணாலும் தாங்க தாங்க, அதேதான். ഇനി കുടുംബജപത്തിൽ ഇരിക്കുമ്പോൾ, இப்ப குடும்ப ஜெபம் பண்ணும்போது പോട്ടെ, നിങ്ങൾ ഒറ്റയ്ക്ക് ഇരുന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ, போட்டோம் நீங்க தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது, അപ്പോൾ ആരും ഇല്ലല്ലോ, എന്താ പറഞ്ഞാലും പറയല്ല, നിങ്ങൾ തനിയെ ഇരിക്കുമ്പോൾ அப்ப யாரும் இருக்க மாட்டாங்க, കാരണം நீங்க என்ன சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, நீ தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க. தாங்க എന്ന് കേൾക്കുന്നതൊക്കെ മുന്നാലെ அப்படின்னு கேட்பதற்கு முன்பதாகவே ഞാൻ എന്നെ കൊടുത്തു, நான் என்ன கொடுத்தேன், നിനക്ക് വല്ലതും വേണോ ആണ്ടവരെ, உங்களுக்கு ஏதாவது வேணுமா ஆண்டவரே, ഇന്ന് സൺഡേ, இன்னும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு നിങ്ങൾക്ക് ഏതാவது തേവയോ, എന്നെ അടുത്ത് നിന്ന് എനിക്ക് വേണോ, என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது தேவையா? കേൾക്കണം கேட்கணும் കേൾക്കണം கேட்கணும். അകത്ത മനുഷ്യൻ സ്ട്രോങ് ആണെങ്കിൽ നീ അത് കേൾക്കും. உள்ளான மனிதன் பலவானானால் நீங்க அதை கேட்பீங்க. മകനേ എന്ന് വിളിക്കുന്നത് കേൾക്കും, மகனே என்று அழைப்பதை நீங்கள் മകളേ கேட்பீர்கள், എന്ന് വിളിക്കുന്നത് കേൾക്കും, மகளே என்று அழைப்பதை நீங்கள் கேட்பீர்கள், എനിക്ക് നിന്നെ ആവശ്യമുണ്ടെന്ന് പറയുന്നത് കേൾക്കും. நீ எனக்கு தேவை என்று சொல்லுகிறதை நீ கேட்பாய். മനസ്സിലായോ? புரிஞ்சா? മനസ്സിലാവുന്നുണ്ടോ? புரிகிறதா சொல்றது? താ 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 എന്ന് പറയാതെ, தாங்க தாங்க தாங்கன்னு சொல்லாதீங்க. I am ready to offer myself before you. என்னையே உமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. I am ready to follow your commandments. உம்முடைய கற்பனைகளை நான் பின்பற்றுவேன். I am ready to go deeper and deeper to get your knowledge. உம்மை குறித்து அறிவிலே ஆழமாய் 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 செல்லுவேன். Day by day I will make sure that my sins are forgiven. ஒவ்வொரு நாளும் கடக்கும்போது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவேன். I myself will tell to my inner man that I am strong. நான் என் உள்ளான மனிதனை பார்த்து சொல்லுவேன், நீ பலவான். I will abide in the word of God. தேவ வார்த்தையில் நிலைத்திருப்பேன். എത്ര പേർ തീരുമാനിക്കും? எத்தனை பேர் தீர்மானம் பண்ணுவீங்க? ഈ ആഴ്ചയിൽ യേശുവിന്റെ നാമത്തിൽ your requests are going to be granted. இந்த வாரத்திலே இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். വിശ്വാസം ഉണ്ടോ? ഹല്ലേലൂയ പറയൂ. விசுவாசம் இருந்தா அல்லேலூயா சொல்லுங்க. ഈ ആഴ്ച
ചില അത്ഭുത അനുഗ്രഹങ്ങൾ നിങ്ങളുടെ കുടുംബത്തിൽ വെളിപ്പെടാൻ പോകുകയാ. இந்த வாரம் சில அற்புத விடுதலைகள் குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. ഈ ചർച്ചിലുള്ള യങ്സ്റ്റേഴ്സിന് വേണ്ടി ചില പുതിയ വഴികൾ ഈ ആഴ്ചയിൽ തുറക്കാൻ പോകുകയാ. இந்த சபையில் இருக்கிற வாலிபர்களுக்காக இந்த வாரத்தில் புதிய வழிகளை திறக்க போகிறார். അത്ഭുത സാക്ഷ്യങ്ങൾ ചിലർ പറയാൻ പോകുകയാ. அற்புத சாட்சிகள் சிலர் சொல்ல போறீங்க. വിശ്വസിക്കൂ സിസ്റ്റർ, വിശ്വസിക്കൂ. விசுவாசிங்க சகோதரி, விசுவாசிங்க. അപ്പുറകിൽ ഇരിക്കുന്ന ചിലരെ കർത്താവ് തൊടുന്നു. அங்க பின்னால் இருக்கிற சிலரை கர்த்தர் தொடுகிறார். പരിശുദ്ധാത്മാ പറയുന്നു, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், your requests are granted. நீ வேண்டி கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கப்படும். Be a perfect Christian. ஒரு பூர்ண கிறிஸ்தவராய் இருங்கள். Be mature. பக்குவமுள்ள கிறிஸ்தவனாய் இருங்கள். Be mature. பக்குவப்படுங்கள். Don't act as I am a mature Christian. நான் ஒரு பக்குவமுள்ள கிறிஸ்தவன் என்று வெளிப்புறமாக நடிக்காதிருங்கள். Be mature. பக்குவமாயிருங்கள். Be mature. பக்குவப்படுங்கள். നിങ്ങളുടെ റിക്വസ്റ്റ് എല്ലാം കർത്താവ് ഇപ്പോൾ തന്നെ നടത്തി തരാൻ പോകുകയാ. நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இப்பொழுதே செய்து கொடுக்க போகிறார். നിങ്ങളിൽ ഇന്നൊരു റിവൈവൽ കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്നു. உங்களில் இருந்து கர்த்தர் எழுப்புதலை விரும்புகிறார். അത് ചെയ്യാൻ പോകുകയാ. அது செய்ய போகிறார். കർത്താവ് അത് ചെയ്യാൻ പോകുകയാ. கர்த்தர் அதை செய்ய போகிறார். നിങ്ങൾ ഇന്ന് നിങ്ങളുടെ വീട്ടിൽ നിന്ന്, നിങ്ങളുടെ സഭയിൽ നിന്ന്, നിങ്ങളുടെ ദേശത്തിൽ നിന്ന് ഭാരതം മൊത്തം പൊട്ടിപ്പുറപ്പെടുന്ന ഒരു ഉണർവ് ഇവിടെ നിന്ന് ആരംഭിക്കാൻ പോകുകയാ. இங்கே இருந்து உங்கள் சபையில் இருந்து உங்களுடைய குடும்பத்தில் இருந்து உங்கள் காரியங்களில் இருந்து தேசமெல்லாம் புறப்படுகிற ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் இங்கே இருந்து ஆரம்பிக்கிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. கண்களை அடக்க, கண்களை மூடுங்க. எல்லாரும் பிரார்த்திக்க, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, ஆண்டவரே, I want to become a mature Christian. நான் ஒரு பக்குவப்பட்ட கிறிஸ்தவனை மாற விரும்புகிறேன். I am a malnourished Christian ஆகരുത്. வளர்ச்சி குறைபாடுள்ள கிறிஸ்தவனாய் இருக்காத. Well dressed, நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு, எல்லாரையும் കാണുമ്പോൾ அன்பு, எல்லாரையும் பார்க்கும்போது அன்பு. ഉള്ളിലെ മനുഷ്യൻ malnourished. உள்ளான மனிதன் பலவீனனாய் இருக்கிறான். ധൈര്യപ്പെടുത്ത, தைரியப்படுத்துங்க. பூஸ்ட் செய்ய, அது பூஸ்ட் அப் பண்ணுங்க. ശക്തീകരിക്ക, பலப்படுத்துங்க. ശക്തീകരിക്ക, பலப்படுத்துங்க. യേശുവിന്റെ നാമത്തിൽ അത്ഭുതം നടക്കാൻ പോകുകയാ. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்க போகிறது. അകത്ത മനുഷ്യൻ ബലവാനാണോ? உள்ளான மனிதன் பலவானோ? എത്ര കോടി കടം വന്നാലും നീ അസൈക്കപ്പെട മാട്ടേ. எத்தனை கோடி கடன் வந்தாலும் நீ அசைக்கப்பட மாட்டாய். എന്നാ പ്രശ്നം വന്നാലും നീ കുലുങ്ങത്തില്ല. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீ அசைந்து போக மாட்டாய். You will not be shaken. நீ அசைக்கப்படுவதில்லை. Because you are a mature Christian. ஏனென்றால் நீ பக்குவப்பட்ட ஒரு கிறிஸ்தவன். സ്തോത്രം. ஸ்தோத்திரம். No complaints. ஒரு புகாரும் இல்ல. നമ്മുടെ കൂട്ട് കംപ്ലൈന്റ്സ് പറയുന്ന വേറെ ആരില്ല. நம்மள போல புகார் சொல்றதுக்கு வேற ஆட்களே கிடையாது. നമ്മൾ പെന്തക്കോസ്തുകാരും മൊത്തം ഭയങ്കര കംപ്ലൈന്റ്. ഒന്നിനും സാറ്റിസ്ഫൈഡ് അല്ല നമ്മൾ. நாம சாட்டிஸ்ஃபை. எல்லாம் எப்பவுமே திருப்தி ஆகிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட்க்கு மேல கம்ப்ளைண்ட். இது என்ன வேலை கிடைச்சாலும் we are not satisfied. என்ன வேலை கிடைச்சாலும் திருப்தி கிடையாது. கொஞ்சம் கூட ஆகாமாയിരുന്നു. ஐயோ இதை விட கொஞ்சம் நல்லா கிடைச்சிருக்கலாம். എപ്പോഴും കംപ്ലൈന്റ്സ്. നമ്മുടെ ജപം ഒന്ന് എടുത്ത് കേട്ടാൽ മതി. നിങ്ങൾ റെക്കോർഡ് പണ്ണണം. നിങ്ങൾ ജപിക്കാൻ ഇരിക്കുന്നതിന് മുമ്പിട്ട്, അല്ലെങ്കിൽ അമ്മ ജപിക്കാൻ ഇരിക്കുന്നോണ്ട് മോൻ പാട്ട് ഇത് റെക്കോർഡ് பண்ணணும். എന്നിട്ട് ജപം முடிச்சிட்டு കേൾപ്പിക്കണം. മൊത്തം കംപ്ലൈന്റ്ஸா. நீங்க ஜெபம் பண்ணும்போது கவனிச்சு பார்க்கணும். அப்படி இல்லனா தகப்பனோ தாயோ ஜெபம் பண்ணும்போது அதை ரெக்கார்ட் பண்ணி கேட்கணும். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கம்ப்ளைண்டா தான் இருக்கும். நோ தேங்க்ஸ் கிவிங். ஐயோ ஒரு நன்றி தேங்க்ஸ் கிவிங்கே இருக்காது. குறை மட்டும்தான் எல்லாம் ஒரே குறைவு மட்டும்தான் இருக்கும். கிடைச்சதினே ஒண்ணும் இல்ல. கிடைச்சதை பத்தி ஒண்ணுமே சொல்றது கிடையாது. நீ உயிரோடு இருக்கிறதே அற்புதமான. நீங்கள் உயிரோடு இருப்பதே அற்புதமா இருக்கு. மறக்கരുത്. மறக்காதீங்க. ഇന്ന് പകലിൽ ഇവിടെ ഇരിക്കുന്നത് ഒരു അത്ഭുതമാണ്. இன்றைக்கு பகல் நீங்க இருப்பது ஒரு அற்புதம். ദൈവത്തോട് പറ. தேவனோடு சொல்லு. I am happy Lord. நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவரே. I am so happy. ஆண்டவரே மிக்க சந்தோஷமா இருக்கிறேன். தகுதியில்லாத ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. தகுதியில்லாத எனக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி அப்பா. എല്ലാ കണ്ണുകളും അടഞ്ഞിരിക്കട്ടെ. எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். ഹൃദയംഗമായി കർത്താവിനോട് പറ. இதயத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. Lord, ஆண்டவரே, I am malnourished. ആരോഗ്യമില്ലാത്തവനാ ഞാൻ. ആരോഗ്യമില്ല. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆரோக்கியம் இல்லாதவனா இருக்கேன். പോഷക ആഹാരത്തിന്റെ കുറവ് എനിക്കുണ്ട്. ஆண்டவரே, ஆகாரத்துடைய ஊட்டச்சத்து குறைவு எனக்கு இருக்கிறது. അത് മാറ്റു കർത്താവേ. அதை மாற்றுங்க ஆண்டவரே. അല്ല, നീ മാറ്റണ്ട, ഞാൻ തന്നെ മാറ്റാൻ തയ്യാറാ. அதை இல்ல ஆண்டவரே, நானே மாற்றுறதுக்கு ஆயத்தமா இருக்கேன். ഞാനേ മാറ്റാൻ തയ്യാറപ്പാ. நானே மாற்ற ஆயத்தமா I will இருக்கேன். boost my inner man. என் உள்ளான மனிதனை நான் பூஸ்ட் பண்றேன். I will boost my inner man. என் உள்ளான மனிதனை செழிக்க பண்ணுகிறேன் ஆண்டவரே. വായ്കൾ തുറന്ന് പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ആരും മൗനമായിരിക്കരുത്. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். മുഴങ്കാൽ ഇരിക്കാൻ കഴിവുള്ളവർ മുഴങ്കാൽ ഇരുന്നാട്ടെ. முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். അല്ലാത്തവർ ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റ് നിന്നാട്ടെ. அப்படி முழங்கால் படியிட முடியாதவர்கள் எழும்பி நின்று கொள்ளலாம். എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചാട്ടെ.
പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். എല്ലാവരും ഡെഡിക്കേറ്റ് ചെയ്താട്ടെ. எல்லாரும் அர்ப்பணிக்கலாம். സമർപ്പണത്തോടെ പ്രാർത്ഥിച്ചാട്ടെ. அர்ப்பணிப்போட ஜெபிக்கலாம். Through you, உன் மூலமாய் many people are going to be boosted. நிறைய அநேக ஜனங்கள் உற்சாகப்பட போகிறார்கள். You are so young. நீங்கள் மிக வாலிபர்கள். You are so young. நீங்கள் மிகுந்த வாலிபர்கள். Your spiritual man is so young. உங்கள் உள்ளான ஆவிக்குரிய மனிதன் மிகுந்த வாலிபர்கள். And it is strong. அது பலமுள்ளவன், பலவான். ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0462310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.